ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாகவும் சப்போர்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றிகள். பண்ணாதவங்களுக்கும் நன்றிகள். ஏன் அப்படி அண்டைக்கு வருவாங்க, அதுக்கு அதனால முன்னெச்சரிக்கையாக போட்டு வச்சிருக்கோம். நைஸ், வெரி நைஸ். இது புதிய தலைமுறையோட நெறியாளர் விஜயன் அவர்களை இந்த குதிரை பேரம் பேசிய அந்த திருநாவுக்கரசர் அவர் ஏதோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு 2 நாளாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டனங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எழுந்து வருது. முக்கியமாக கண்டனங்கள் திமுக சைட்லேருந்து வருது. எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது. கனிமொழி அவர்கள், அப்புறம் ஐடி விங் போட்டுருச்சு, அண்ணன் வேற போட்டிருக்காரு, பரந்தாமன் அவர் போட்டிருக்காரு, அனிதா அவர் போட்டிருக்காரு. இதெல்லாம் ஜனநாயகத்தை அடக்குமுறை பண்ணுது இந்த தாவேகா அரசு அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசுறாங்க. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. ஏன் இவங்க இப்போ கொந்தளிக்கிறாங்க? நாமளும் நாலா பக்கத்துல இருந்து ஃபோன் பண்ணி என்னதாங்க நடக்குது, யாருங்க இவராங்க, எப்படிங்க எப்படின்னு கேட்டா ஒவ்வொருத்தருந்தே ஒவ்வொரு பதில் கிடைக்குதுன்றது நீங்க பாத்தீங்க. முதல்ல இவர்கிட்ட விசாரணை அப்படின்னோடனே எல்லாருக்கும் தோணுன விஷயம், இவரா, இவர் வாய்ப்பு இல்லையே, நல்லவராச்சே, இவரெல்லாம் அப்படி பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த இதுல பேட்டி எடுக்கும்போது கூட அவர் எந்த சார்புலையும் பெரிய அளவுக்கு அவர்கிட்ட தெரியாது. ஓரளவுக்கு ஒரு எவ்வளவு இதுவா பண்ண முடியுமோ அதுவா தான் பண்ணாரு. இன்னாருக்கு சப்போர்ட்டா பேசுறாரு, திமுக ஆதரவா பேசுறாரு, அதிமுக ஆதரவா பேசுறாரு அப்படின்ற இதுவே நமக்கு தெரியாது. ஏன்னா ரொம்ப நுணுக்கமா அப்படின்னு வரலையா, சொல்லுவார் இல்லையா, நீங்க ரொம்ப நுணுக்கமான இடத்துல இது பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி தான் போலீஸும் ரொம்ப நுணுக்கமா இதை விசாரிச்சிருக்காங்க. விஜயன் அவர்களுடைய அந்த தனித்துவம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு புதிய தலைமுறை அப்படின்ற அந்த சேனலுடைய ஒரு முகமாவே அவர் மாறிட்டாரு. முன்னாடி நியூஸ் 7லயே என்னமோ இருந்தாரு. அதுக்கப்புறம் புதிய தலைமுறை வந்ததுக்கு அப்புறம் அவருக்குன்னு ஒரு அடையாளம் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி விஜய் டிவில தமிழ் மூச்சு எங்க அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம், தமிழ் மூச்சு எங்கள் பேச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம். அதுல வின்னர்னு நினைக்கிறேன் இந்த ப்ரோக்ராம் வின்னர். அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்துட்டாரு, அப்புறம் ஆங்கர் ஆயிட்டாரு. இப்போ ஒரு முக்கியமான பொசிஷன்ல புதிய தலைமுறையில இருக்காரு. எல்லாருக்கும் பிடிக்கும் அவருடைய தமிழ், எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இது இல்லாம மேக்சிமம் நடுநிலையா போற மாதிரி அந்த பார்க்கும்போது அந்த வியூ நமக்கு தெரியும். அவர்கிட்ட எதுக்கு விசாரணைன்னு எல்லாருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கோவம் வந்துச்சு. ஏன் இவரை ஏன் கூப்பிட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் யோசிக்கும் போது சரி ஏதோ நடந்திருக்கும், ஒரு விசாரணைக்கு தானே கூப்பிட்டுருக்காங்க அப்படின்றது தான், விசாரணைக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க. நேற்றைய தினம் ஒரு 2 நாளா அவர் சம்மன் கொடுத்து அவரை விசாரணைக்கு இது பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஆசிரியர், அந்த புதிய தலைமுறையுடைய ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, அவங்கள அவர் கூப்பிட்டுருந்தாங்க. அந்த திருநாவுக்கரசுன்ற நபரை கைது பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு அரசியல் விமர்சகராக இங்கே வந்திருக்காரு, அவரோட ஒரு கான்டாக்ட்ல எல்லாம் இருந்திருக்காரு. அதனால அவர் அவர் கூட டச்சில் இருந்திருக்காரு. அந்த ஒரே காரணத்துக்காக அவரை நீங்க கூப்பிட்டு போய் விசாரிச்சதுல எந்த தப்பும் கிடையாது. என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சுன்னு கேட்கறது சட்டப்படி நீங்க எது கேட்கறதா தப்பு கிடையாது. ஆனா அடக்குமுறை மாதிரி அவருடைய போன் எல்லாம் வாங்கிட்டு நீங்க போங்கன்னு சொல்றது, திருப்பி அனுப்பிட்டு திருப்பி வர சொல்றது, திருப்பி வர வச்சு ரொம்ப நேரம் உட்கார வைக்கிறது, இதெல்லாம் சட்டத்திற்கு உட்பட்டது கிடையாது அப்படின்னு அவர் ஒரு இது ஸ்டோரி எழுதியிருக்காரு, அவருடைய பிளாக்ல எழுதியிருக்காரு. அவங்களுடைய கூட்டம் என்னன்னா, ஒரு பத்திரிகையாளராக நீங்க யாரு கூட வேணாலும் தொடர்புல இருக்கலாம். நீங்க இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்றதுக்காக இங்க ஒரு தீவிரவாதி கூடயோ, ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு கூடயோ, இல்லையா அரசியல் தலைவர்களுடைய யாரு கூட வேணாலும் நீங்க டச்சில் இருக்கலாம். அது ஒரு ரவுடி கூட நீங்க டச்சில் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனா இந்த மாதிரி இருக்கும்போது என்ன நடந்ததுன்ற விஷயத்த கிளியர் கட்டா சொல்லணும்ன்றதுதான் சப்ஜெக்ட். இதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். இங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவரை கைது பண்ணி எப்பயோ ஆகி போச்சு. ஆக்சுவலா இந்த விஷயம் நடந்துட்டு இருக்குது, 1 மாசமா நடந்துட்டு இருக்குன்றது நமக்குலாம் தெரியும். இது என்னன்னா, இந்த 10 பேர் ரெடியா இருக்காங்கன்னு ஒருத்தர் பத்திரிகையாளர் சொன்னார் இல்லையா தந்தியில, நம்மளாம் கூட எப்படிங்க 10 பேர் தயாரா இருப்பாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்ல. அது சோர்ஸ் அவரு தானே, அது அவரு. அதுக்கப்புறம் ஜூனியர் விகடன்ல எழுதின கட்டுரை ஆபரேஷன் எஸ், அது அப்புறம் சமீப காலமா நடக்கக்கூடிய சம்பவங்கள், ஓகேங்களா, இந்த இளையராஜா இந்த மாதிரி நபர்கள்ட்ட பேசினாங்கன்ற சம்பவங்கள், செந்தில் பாலாஜி அவர்களை தேடக்கூடிய விஷயம், இது எல்லாத்தையும் முடிச்சு போட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குது. அதாவது முடிஞ்சு போன அரசை கவுக்கிறது இல்லை, இப்ப நடந்துச்சு இல்லையா இந்த
ஃப்ளோர் டெஸ்ட் இதுக்கு இல்லை, இதுக்கப்புறம் வரப்போற ஃப்ளோர் டெஸ்ட்டை இதுக்கப்புறம் ஒரு மாதிரி கொண்டு வந்து எங்களுக்கு இந்த அரசு மேல நம்பிக்கை இல்லை, இது நம்பர்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே ஒரு இவர்கிட்ட நம்ம ஆளுநர்கிட்ட சொல்லி ஒரு இதை கொண்டு வரலாம் அப்படின்னு. இது இல்லாம நீங்க ஸ்டாலின் அவர்கள் பேசுனதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். ஸ்டாலின் அவர்கள் பேசுனது, உதயநிதி அவர்கள் 6 மாசத்துல கலைஞ்சிரும், 3 மாசத்துல கலைஞ்சிரும், இதெல்லாம் சொன்னாங்க இல்லையா? இதெல்லாம் நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா அவரை வந்து விசாரணை கூப்பிட்டுருக்காங்க. ஏன் அவரை மட்டும் விசாரணை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்க தமிழ்நாட்டுல எவ்வளவோ பத்திரிகையாளர்கள் இருக்காங்க, மாபெரும் பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா ஏன் அவரை மட்டும் கூப்பிடணும்? அப்ப ஏதோ ஒரு லிங்க் அவர் கூட இருக்கு. அவர், நான் தப்பா சொல்லல, அவர் கூட பேசிக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு. இது என்ன ஹைலைட்னா, அவங்க கொடுத்திருக்க பத்திரிகை செய்தி இது என்ன கொடுத்திருக்காங்கன்னா, மேகாலயா ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஏன்னா மேகாலயால இதுதான் நடந்துகிட்டு இருக்கு, பல வருடங்களா இது நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். இந்த குதிரை பேரம், இந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குறது அப்படின்ற ஒரு சம்பவம் ரொம்ப வருஷமா நடக்குதுன்ற காரணத்தினால அவரை தூக்கிட்டு அந்த இதுல வந்து நடந்திருக்காங்க. இவங்க கேட்கிற கேள்விகள் எல்லாமே இவங்களுக்குள்ள பேசிக்கிறது எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு என்ன நடந்துச்சு, மேகாலயா ப்ராஜெக்ட்ல இன்னைக்கு என்ன நடந்துச்சு, இன்னைக்கு யாருக்கு என்ன பண்ணீங்க, அது ஒரு மாதிரி கோடு வேர்டு மாதிரி வச்சு பேசிட்டு இருந்திருக்காங்க. தகவல் அடிப்படையில சொல்ற இதெல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டதா, அவர் அதை கிளியர் பண்ணிட்டதா ஒரு செய்தி. இவர்கிட்ட போய் சம்மன் கொடுத்துருக்காங்களே ஆஜராக சொல்லி, அப்போ அவர் அதெல்லாம் கிளியர் பண்ணிட்டதா சில இதெல்லாம் வந்து இருக்கு. ஆனா இங்க கிளியர் பண்ணிட்டீங்க, திருநாவுக்கரசு அவர்கிட்ட இருக்குது இல்லையா, அது வந்து அவருக்கு தெரியும், அந்த போன்ல இருக்கிறது தெரியும் இல்லையா, அதனால அதுல சில விஷயங்கள் நடக்கல, வாட் ஹேப்பன், இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து கேட்டு இருந்து சொல்லியிருக்காரு. தீவிரவாத இயக்கம் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அதுதான் அந்த மாதிரி தானே வந்து இருக்கு, அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. இதுல என்னன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், இந்தியர்களாகிய நாம் அனைவருக்கும் ஒரே சட்டம் தான். ஆமா, தமிழ்நாட்டுல பத்திரிகையாளருக்கு மட்டும் நீங்க வந்து இது பண்றீங்க, பத்திரிகையாளரை தூக்கிட்டீங்களா அப்படின்னு வந்து. பத்திரிகையாளர்களை தூக்கிட்டீங்களான்னு உங்கள்கிட்ட யார்கிட்ட இருந்து கண்டனம் வந்துச்சு நீங்க முதல்ல பார்க்கணும். கனிமொழி அவர்கள்ட்ட இருந்து வந்திருக்கு, அப்பாலாம் இன்னும் போடல, அப்பா வந்து வெக்கேஷன்ல போயிட்டு இருக்காரு. அண்ணன் கிட்ட இருந்து வந்திருக்கு, அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஆராசா திறந்துட்டாருன்னு நினைக்கிறேன், இல்ல வாயை திறந்துட்டாருன்னு கேட்டு ஏங்க கோத்து விட்டுறாருங்க, இப்படிதான் நீ அடிக்கடி ஓப்பனா அப்படி வந்து ஆர்எஸ்ஆ திறந்துட்டாருன்னா புரியல, திறந்து பேசிட்டாரு சொல்லுங்க அந்த மாதிரி. அப்புறம் பத்திரிகையாளர் சங்கம் இவங்கெல்லாம் மன்றம் அவங்கெல்லாம் வந்து உடனடியாக வந்து இது பண்ணியிருக்காங்க. எல்லாரும் சொல்லக்கூடிய ஒண்ணுதான், பத்திரிகையாளர்களோ பொதுமக்களோ யாரோ யாருக்கா இருந்தாலும் சட்டம் ஒண்ணுதான், யாரை வேணாலும் வந்து விசாரிக்கலாம். இந்த மாதிரி அவங்களுக்கு தொடர்பு இருக்குன்ற மாதிரி தான் ஒரு விசாரணை அப்படின்றது ஒரு இன்னொன்றது நடக்கலாம்ன்றது. பத்திரிகையாளர் இப்படி பண்ணிருக்கலாம், பத்திரிகையாளர் அப்படி பண்ணல, பண்ணாரா இல்லையான்றது தெரியாது, என்ன நடந்திருக்குன்றது உண்மையாவே யாருக்கும் தெரியாது. பண்ணுவாரா பத்திரிகையாளர், அவருக்கு அது வேலையா அப்படி சொல்ல முடியாதுல்ல. அது எப்படி நீங்க சொல்ல முடியும், இல்லன்னு எப்படி நீங்க வந்து ஒரு இப்பதானே விசாரணைக்கே போயிருக்கு, இப்பதானே 2 நாள் விசாரணைகள் நடந்திருக்கு, என்ன ஏதுன்ற கேள்விகள் வந்து முன் வச்சிருக்காங்க, அவரை வந்து அலக்கழிக்கிறாங்க அப்படின்னு நிறைய. நீங்க சொல்ற மாதிரி இந்த சந்தேகம் எங்க இருந்து வருதுன்னா, பொது இடத்துல இருந்து வரணும்ல, இது ஒன் சைட்ல இருந்து மட்டும்தான் வருது, கட்சியில இருந்தே வருது. கட்சி இல்ல, அந்த அவங்க சார்ந்த நபர்களா இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட இருந்து மட்டும்தான் இது வந்து வருது. அவங்களோட இது வந்து ஒரு சைடு வருது. ஒருவேளை பயத்துல பண்றாங்களா, ஐயோ நம்மளும் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒண்ணு நடக்குதா? அதுக்கே அண்ணன் ட்வீட் போட்டாரு. அண்ணன் வந்து பொது இதுங்க, அவர் வந்து எங்க அரசியல் கட்சி தலைவர்களை விட்டுருங்க, நான் சொல்றது கனிமொழி அவர்கள், ராதாகிருஷ்ணன், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், சீமான் அவர்கள், ஆராசா அவர்கள் சொல்றதெல்லாம் வேற. இவங்க எல்லாம் கட்சி சார்ந்து செயல்படக்கூடியவங்க, ஓகேங்களா? இதுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லையான்னு கேட்காதீங்க, அது வேற. அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னா சொல்ல முடியாது. சம்பந்தம் இல்லைன்னா அண்ணனை வந்து பாலாஜி அண்ணன்லாம் வந்து தேட மாட்டாங்க. ஆனா இதுல இவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. இவங்க வந்து எப்பவுமே இந்த மாதிரி அறிக்கைகள் கொடுப்பாங்க, எதிர்கட்சியா இருக்கும்போது அறிக்கைகள் கொடுப்பாங்க. இந்த பத்திரிகையாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கக்கூடிய குரல் இருக்குல்ல, அது எல்லாரும் கொடுக்குறாங்களான்னு பாத்தீங்கன்னா அங்கதான் ஒரு இது வருது. இன்னும் கொடுக்க வேண்டிய பல பேர் கொடுக்கல. ஒரு சிலர் இந்த நம்ம பார்க்கக்கூடிய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவங்க தான் வந்து கொடுக்குறாங்க. அதுதான் இப்போ வந்து ஒரு சந்தேகத்தை வந்து உண்டாக்குது. ரெண்டு விஷயம் வந்து முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஒண்ணு, அந்த மேகாலயா ப்ராஜெக்ட், அதுல இவரோட வாய்ஸ் நோட்டு அது இதெல்லாம் இருக்குதுன்னு வந்து சொல்றாங்க, அது ஒண்ணு. இன்னொன்னு, இதை ஏன் நீங்க முன்னாடியே சொல்லல? இது நீங்க ஒரு பத்திரிகையில இருக்கீங்க, நீங்க ஒரு மிகப்பெரிய சேனல்ல இருக்கீங்க, அந்த சேனல்ல இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்குன்றத நீங்களும் தொடர்ந்து உட்கார்ந்து விவாதத்துல வந்து பேசுறீங்க. அந்த விவாதத்துல இப்படி ஒண்ணு நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி நீங்க ஏதாவது ஒண்ணு சொன்னீங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்லைன்ற மாதிரி தான் வந்து பதில் வந்து வருது. அதனால விசாரணை வளையத்திற்குள்ளார இவர்
ப்ளஸ் இன்னும் நிறைய பேர் வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து பத்திரிக்கையாளர்கள்னு சொல்ல முடியாது, அது நிறைய பேர் வந்து வரதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா இப்போ வரைக்குமே நிறைய பேரை கைது பண்ணிட்டாங்கல்ல. இப்பவே நம்ம திருநாவுக்கரசு அன்னைக்கே வந்து பார்த்தா 5 பேர் 6 பேர் கைது பண்ணாங்க. இல்ல அப்பவே 5 பேர் 6 பேரை கைது பண்ணாங்க. அதுக்கப்புறம் தேடி கண்டுபிடிச்சு இன்னைக்கு ஒரு 10 11 3 12 13 பேர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளவு பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இன்னும் கைது படலம் நீளும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட வந்து இது அப்பவே கிட்டத்தட்ட எப்போ இந்த ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கப்புறமே ஆரம்பிச்ச சம்பவம் இது. ஃப்ளோர் டெஸ்ட் அதுக்கப்புறமே ஏகப்பட்ட எம்எல்ஏக்கள்கிட்ட பேசியிருக்காங்க. சில பேர்ட்டெல்லாம் ஃபண்டே போயிடுச்சு. அதுல ஒரு சிலர் தான் தப்பி தவறி நாங்க இந்த அரசுக்கு எதிரானவங்க இல்லை நாங்கெல்லாம் வந்து அப்படின்னு நிறைய பேர் வந்து சைலண்டா இருக்காங்கன்ற பதிலும் வந்து பெரிய அமௌண்ட்டுங்க. நம்ம பார்க்கும்போது எங்களுக்கு இந்த ஆட்சி, எங்களுக்கு எங்க அண்ணன் தான், எங்க ஆட்சி தான்ன்றதுல உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட், நீங்க ஒண்ணுமே செலவு பண்ணாம ஒரு 5 லட்சம் மட்டும் தான் செலவு பண்ணிருக்கீங்க ஒட்டு மொத்தமாவே. உங்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு 5 கோடியை வச்சா போதும், லைஃப் டைம் செட்டில் பண்றா அப்படின்ற மாதிரி வந்து வந்துடுறாங்க. அது நிறைய பேர் நடந்திருக்கு அப்படின்றதுதான். அதனாலதான் இவ்வளவு தீவிரமா எல்லாரையும் வந்து பிடிக்கிறாங்க. இதுல இறக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, இந்த ப்ராஜெக்டை கையில கொடுத்து இந்த ப்ராஜெக்டை சக்சஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ப்ராஜெக்டை சக்சஸ் பண்ண இறங்குன எதிர்கட்சி ஆட்கள் இருக்காங்க, எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் அதிகம். ஆமா. இப்ப அண்ணனை தேடுறாங்கல்ல பங்கூர்குள்ளார் இருக்காருன்னு, அந்த மாதிரி சிங்கப்பூர் போனவங்களா இருக்கட்டும், திருச்செந்தூர்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், திருச்சியில இருக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் முக்கியமானவர்கள்ட்ட எல்லாம் இந்த ப்ராஜெக்டை கொடுத்து யார் யாரால முடியுமோ பண்ணுங்க, ஒவ்வொருத்தருக்கும் தலைக்கு இவ்வளவு கொடுத்துடலாம், அட்வான்ஸ் பேமெண்ட் இவ்வளோ, பிளஸ் வந்துட்டா இவ்வளோ, சம்பவம் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் பேமெண்ட் போயிடு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இதுதான் வந்து 35 கோடி ரூபாய் பேரம் பிளஸ் உங்களுக்கு வந்து 180 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து இது நடந்துகிட்டு இருக்கு, சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு. இப்போ நீங்க சும்மா இருக்கீங்க, நீங்க ஒரு கன்சல்டன்ட்டு, எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, ஜோ வாங்க இந்த மாதிரி ஒன்று போயிட்டு இருக்கு அப்படின்னு டைரக்டா வராது, மூலியமா வரும். இந்த மாதிரி நடக்குதான் பண்ணீங்கன்னா ஒரு 2 சி வருதான். 2 சினா நம்ம 2 சி கொடுக்க வேண்டாம், 1.5 கொடுப்போம், ஒரு 50 எடுத்துப்போம். இந்த மாதிரி 4 பேர் நீ பிடிச்சின்னா போதும், முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு டாக் போக, அந்த டாக்குக்கு எல்லாரும் இறங்கி வேலை செய்வாங்கல்ல. நம்மளால இந்த கைதி படத்துல லைஃப் டைம் செட்டில்மெண்ட், அதுதான் இவனை கொடுக்குறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு, நோ நீ தலை எடுத்துக்க நான் கால் எடுத்துக்கிறேன் அப்படின்லாம் பேசிப்பாங்களே, நீ 25 நான் 25லாம் பேசிப்பாங்களே, அந்த மாதிரி சம்பவம் தான் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட எல்லாரும் இந்த பக்கம் தாவேக்கா என்ன பண்ணுது, அவங்களுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்கு இந்த பக்கத்துல இருந்து எடுத்துக்கிட்டு இருக்குது. இது இளநீ எடுக்கிற கதை தான். இவர் இந்த பக்கம் வாங்கி போட்டுக்கிட்டு இருக்காரு. எப்படின்னா நீங்களே ரிசைன் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கணும், நாங்க கூப்பிட்ட மாதிரி இருக்கக்கூடாது, நீங்களே வந்து இந்த ஆட்சி தான் இனிமேல் கரெக்டா இருக்கும்னு சொல்லி ரிசைன் பண்ணிட்டு வரணும்னு இவங்க வந்து ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கயிறை கட்டி இவங்க இழுத்துக்கிட்டே இருக்காங்க, வாங்க 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 அப்படின்னு 1 by 1 இழுத்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அதுல ஒண்ணு சிக்கிச்சு நடுவுல. ஆமா, போய் வெட்டி விட்டோன்னா வாங்க அப்படின்னோடனே முடிஞ்சு போச்சு. இப்போ அதுதான் விஜயன் அவர்களுடைய அந்த இடத்துல வந்து இப்போ நிக்கிது. இவங்களே பூம் பண்ணி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். விட்டா எல்லாத்தையுமே இவங்களே குதிரை பேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க, என்கிட்டயே வந்து பேசினாலும் பேசுவாங்க, அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் போட்டு இதோட நிப்பாட்டிடுறோம்னு சொல்லி நிப்பாட்டி இருக்கலாம். இல்ல நிப்பாட்டல, இது வந்து தெரிய ஆரம்பிச்சோன்னா இது ஒரு பெரிய நெட்வொர்க்கா இருக்குது, இது ஒரு பெரிய அளவுக்கு பண்ணியிருக்காங்க, ஒரு ஆட்சியே கவிழ்க்கணும்ன்ற அளவுக்கு எண்ணங்கள் போயிருக்கு அப்படின்னு. நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சி இருக்குல்ல, இப்போ வந்து சிபிஐ விசாரணை பண்ணணும்னு சொல்லிட்டு திருப்பி கோர்ட்ல வந்து நினைக்கிறேன். திமுக சைட்ல அதிமுக சைட்ல இருந்து கேட்கறாங்கன்னு நினைக்கிறேன். அதிமுக சைட்ல இருந்து. ஆமா, இது வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து கொண்டு வரணும், இந்த குதிரை பேரம் இதை வந்து சிபிஐ விசாரணைக்கு வந்து கொண்டு வரணும். சரி, எல்லாரும் கிளம்பி சேலத்துக்கு போங்க, போயிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு வாங்க. இல்ல நம்ம சொல்றது என்னன்னா, இப்போ இன்னைக்கு எல்லாரும் இவ்வளவு ஆக்ரோஷமா கொதிக்கக்கூடிய அத்தனை பேரும் கடந்த ஆட்சி காலத்துல எத்தனை பேருக்கு இப்படி நடந்துச்சு, எத்தனையோ பத்திரிகையாளர்கள். சரி, சவுக்கு சங்கரே வச்சுங்க, ஒரு பத்திரிகையாளராகவே இருக்க வேண்டாம், அவர் ஒரு மோசமான நபராகவே நீங்க கருதுங்க, ஒரு பத்திரிகையாளரும் கிடையாது, ஒரு இதுவாகவும் கிடையாதுன்னு. ஆனா எவ்வளவு பேச்சுகள், அவரை கூட்டு போய் நீங்க கை உடைக்கிற அளவுக்கு என்ன ஆகி போச்சு. எத்தனை தடவை அவருடைய மீடியாவை வந்து முடக்குனீங்க. இதே மாதிரி எத்தனை பத்திரிகையாளர்களை வந்து கூட்டு போயிட்டு வந்து பேசியிருக்காங்க காவல்துறை. அப்பெல்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேருக்கு நீங்க வந்து கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கீங்கன்ற கேள்விதான் இப்போ மக்கள்கிட்ட இருந்து வருது.
இது என்னப்பா ஒரே ஒரு தடவை ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு 2 தடவை விசாரணை பண்ணியிருக்காங்க, சரி நீங்க சொல்றபடி அவர் தப்பாவே விசாரணை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ, சரி ஓகே நீங்க இதுக்கு முன்னாடி இருந்தப்பெல்லாம் நீங்க எப்படி வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க, யாருக்கெல்லாம் கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க, என்ன நடந்திருக்கு அப்படின்ற கேள்விகள் தான் இப்போ வந்து வந்திருக்கு. இது ஏதோ முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இல்லை, கமா போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. இன்னும் நிறைய கைதுகள் இல்ல நிறைய விசாரணைகள் வளையத்துக்குள்ளார நிறைய பேர் வந்து வருவாங்கன்றது தான் தகவலா இருக்கு. அடுத்தது இன்னொரு பத்திரிக்கை. எனக்கு என்னன்னா, அதே சேனல்ல தான் கார்த்திகேயன் ஒருத்தர் இருக்காரு, அதே சேனல்ல தான் திலகவதின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அதே சேனல்ல தான் வேதவல்லின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அப்படியே பக்கத்து சேனல் போனீங்கன்னா நம்ம நெல்சன் இருப்பாரு. அவரை பிடிச்சிருந்தீங்கன்னா இல்ல சொல்றேங்க, அதே பக்கத்துல தான் நெல்சன் வேற ஒரு சேனல்ல நெல்சன் இருக்காரு. அதே மாதிரி இருக்கக்கூடிய எத்தனையோ நபர்கள் இருக்காங்க இந்த மாதிரி விவாதங்கள்ல எடுக்கக்கூடியவங்க, இல்ல பத்திரிகையாளர் மன்றத்துல இருக்கக்கூடியவங்க, இத்தனை பேர் இருக்காங்கல்ல. ஏன் விஜயன் மட்டும்? பத்திரிகையாளர் கேட்டா விஜயன் வந்து வெறுமனே சேட் பண்ணாரு அதனாலதான் வந்து அவரு கூட்டு போனாங்கன்னு சொன்னா அது நம்புற மாதிரி இருக்காது. ஆமா, சும்மா நான் கூட தான் சேட் பண்ணுவேன், எனக்கு கூட தான் அவரை தெரியும், திருநாவுக்கரசு அவர்களை தெரியும். ஆமா, வந்திருக்காரு. நம்ம இன்டர்வியூ எடுத்திருக்கோம், ஆரம்ப காலத்துல இன்டர்வியூ எல்லாம் கூட தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ப்ரோ இன்டர்வியூக்கு வரீங்களா சார் அப்படின்னு கேட்கறதுக்கும் இந்த கோடோடு வச்சு பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இல்லைங்க, திருநாவுக்கரசுன்றவர் ஒரு பிரபலமான ஒரு கன்சல்டண்டா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அரசியல் விமர்சகர்ன்ற பேர்ல எல்லா சேனல்லையும் உட்காந்து இன்டர்வியூ எல்லாம் கொடுத்திருக்காரு, எவ்வளவு யூடியூப் சேனல்ல வந்து கொடுத்திருக்காரு. ஸோ அப்ப அவரோட லிஸ்ட்ல கான்டாக்ட்ல எவ்வளோ பேர் இருப்பாங்க, நாம உட்பட. அவங்க ஒரு குரூப் கூட வச்சிருக்காங்க, வாட்ஸ்அப் குரூப் கூட வச்சிருக்காங்க, ஐபிடிஎஸ் சொல்லி அவங்க ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே வச்சிருக்காங்க. அவ்வளோ இருக்கும்போது பர்டிகுலரா விஜயன் அப்படின்னும் போது, அப்ப விஜயன் வந்து ஒரு திமுக அனுதாபியா செயல்பட்டு இருக்காருன்னு கேட்டா நம்ம பார்த்தது இல்லை. நம்ம வந்து லைவா பார்த்தது இல்லை. நம்ம அவரோட ப்ரோக்ராம்ஸ் பார்க்கும்போது நம்ம அவருடைய பேச்சோட அடிப்படையில இல்ல, அவர் அந்த மாதிரி இருந்தது கிடையாது, அவரோட ப்ரோக்ராம்ல அப்படிலாம் நம்ம வந்து பார்த்ததே கிடையாது. ஆனா ஏன் அவரை மட்டும் கூப்பிடுறோம் இது வரைக்கும்? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவரை வந்து கூப்பிட்டு இது பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் கேள்வி. இது எப்படி தொடருதுன்றத பார்த்துட்டு தொடர்ந்து பேசலாம். ஆனா இது இதோட நிக்க போறது இல்லை, இன்னும் வந்துகிட்டே இருக்கும், வரும், உறுதியாக வரும். நீங்க வேணா பாருங்க. அடுத்து ஒரு பத்திரிகையாளர் வழக்கு போட்டீங்க, முன்னாள் கட்சி தலைவர் இன்னாள் சிஎம் வந்து போய் வந்து கம்ப்ளைண்ட்டே கொடுத்துட்டு வந்தார். அது தயவு செஞ்சு அந்த எஃப்ஐஆர் வந்து எடுங்கன்னு சொல்லிட்டு போனேன்னா முடியாதுன்னு சொல்லி கோர்ட் அனுப்பி விட்டுருக்கு. யாருங்க? யாரு? நைஸ் ஹியூமன் பீயிங். பெண்கள் எல்லாம் ரொம்ப மரியாதையாக பேசுவார்ல பொன்ராஜ் அவர்கள். அவரா? அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர் இல்ல, அரசியல் விமர்சகர். அவர் பேசின பேச்சுல அவர் வந்து உடும்பு பிடியா இருக்கக்கூடிய ஒரு மாமனிதர். நான் ஏன் தப்பு, நான் என்ன மன்னிப்பு கேட்கணும், நான் அப்படி என்ன திமுக தான், வேற ஒன்றும் இல்லை. அதான் எனக்கு அதான் பின்னாடி சுத்திக்கிட்டே இருக்குது. நாள் பிடிச்சி சொன்னேன். நான் கூட அவரு தான் சொல்லிட்டீங்கன்னா அது அவங்க தனியா பார்த்துப்பாங்க. கோர்ட்டுக்கு போயிருக்காரு, இது மாதிரி எஃப்ஐஆர் வந்து சொல்லுங்க. நான் இன்னும் ஜெயிலுக்கு போகல, ஆனா எனக்கு என்னமோ ஜெயில இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. வழக்கு சரி, அதெல்லாம் தள்ளுபடி, உன்னையெல்லாம் வந்து வெளியே அனுப்ப முடியாது, உங்க கேஸ் எல்லாம் வந்து இது பண்ண முடியாது, இதை வந்து தள்ளுபடி பண்ணிவிட்டாங்க. எனக்கு வந்து முன்ஜாமீனா ஏதோ கேட்டிருந்தாரு, இது கேட்டிருந்தாரு, விடுவிக்கணுன்ற மாதிரி கேட்டிருந்தாரு போல. இந்த எஃப்ஐஆர்ல இருந்து பேர் எடுக்கணும், பேருக்காக. உன் பேர் எடுத்துட்டு வேற யார் பேரை போடுறது? வேற யாரு பேர் வேணாலும் போட்டுங்க, என் பேரை எடுத்துருங்க, பேசுனது நீ தானே. ஏய் டிஸ்டர்ப் பண்ணது இல்ல, எனக்கும் அதான் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. அவன் சும்மா தானே உட்காந்துருக்கான், அவன்கிட்ட போய அங்க போனா கொசுக்கடி. அதான் அவர் பேரை வந்து எடுக்க சொல்லி வந்து கேட்டிருக்காரு. அதெல்லாம் ஆகுறது இல்ல, பேசுனதெல்லாம் பேசிடுறது. சரி வருத்தமாவது தெரிவிக்கணும் பேசுனதுக்கு. ஆமாங்க, தெரியாம பேசிட்டேன்னா வருத்தம் தெரிவிக்கணும். நம்ம தான் முடிவு பண்ணிட்டோமே, மீண்டும் விடியலாட்சி தான் வரும், நம்ம தான் அடுத்து நம்ம எல்லாரையும் ஓட விட்டுறலாம் வைக்கலாம் நம்ம நினைச்சோம். மக்கள் ஓட விட்டுட்டாங்க. நீங்க பேசுனது தப்புன்னு சொல்லி அந்த கட்சியோட தலைவரே அவரே வரமாட்டாரு, அவரே இறங்கி வந்து டிஜிபிட்ட போய் வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டாரு. சரியா, அவர் கொடுத்துட்டு வந்துட்டாருன்னு பார்த்தா அதையே வந்து அவர் குடிச்சிட்டு போயிட்டாருன்ட்டாங்க. அவர் போனாரு குடிச்சிட்டு வந்துட்டாரு, உடனே வந்து அன்னைக்கு இருந்த டிஜிபி வந்து உடனே வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. வழக்கம் போல கற்பனை குதிரைகளை தட்டி விட்டு அது பாட்டு ஓட ஆரம்பிச்சிருச்சு. நான் என்ன கனவா கண்டேன், அந்த காவல்துறையே இவரோட கட்டுப்பாட்டு கீழே வரும்னு தெரியாம பேசிட்டேன் ஐயா, என்னைய மன்னிச்சிருங்க ஐயான்னு கதறாத குறையா கோட்டா சுத்துற மாதிரி கதறாத குறையா இப்போ வந்து என் பேர் எடுத்துருங்க அது எடுத்துருங்கன்னாங்க.
அதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க தான் வழக்குகளை பார்த்து பயப்பட மாட்டீங்களா? திமுக காரன் அது திமுகங்க. நான் பெய்டுல இல்லையா? நான் பெய்டு தான். பெய்டு எப்படி திமுகல வரும்? அதே பண்ணி அப்ப நீ யாருக்கு சாதகமா பண்ணீங்களோ அவங்க தான் வந்து காப்பாற்றணும். உடனே காப்பாத்திடுவாங்க. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நான் தான் வந்திருக்கேன், வா. இவர் எப்படி இருக்காரு, வந்து உள்ள வந்து பார்த்தா தானே தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. என்ன யார் தூது விட்டாங்களோ அவங்க தானங்க காப்பாற்றணும். இருங்க, இதை கொண்டுட்டு வந்துடுற ஒரே நிமிஷம். அவன் எங்கேயும் போல கீழே தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி. சிக்கன் தின்றல நிறுத்திட்டியா? எறா தின்னான்ல, அது என்னதுப்பா? கொழுப்பு கொழுப்பு. நல்லா சரி, இப்ப பேச அடிக்கணும் அவனை. என் பாருங்க மண்டையும் அந்த கண்ணாடியை வச்சுக்கிட்டு கருமோ போயிடுச்சா? இப்படி பண்ணி தான்டா போயிடுச்சு. அதுதான் பொன்ராஜ் அவர்களுடைய வழக்குல நடந்திருக்குது. தலைவனை வந்து விடமாட்டாங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு வார்த்தையை வந்து அவர் விட்டுட்டாரு. அட்லீஸ்ட் அந்த வார்த்தையை விட்டதுக்கு அப்புறமா அவர் வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம். அதையும் அவர் வந்து தெரிவிக்கல. அன்றைய தினத்துல அவர் வந்து ரொம்ப உக்கிரமா இருந்தாரு. இன்னைக்கு வந்து இந்த அரசு வந்து இப்ப அவர் மேல உக்கிரமா இருக்கு. அதனால வக்கரத்தை தீக்காம விட மாட்டோம். நீங்களே கன்ஃபார்மா? ஆமா ஆமா, உறுதியா. இது என்ன சிறைரப்பும் போராட்டம் மாதிரி இருக்குது. இது வரவங்க எல்லாத்தையும் பிடிச்சி நீங்க உள்ள போட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்ன கதை இது? ஏன் நம்மளே அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதுங்க இந்த நம்மள. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பஞ்சாயத்து. பொன்ராஜ் அவர்களோட வழக்குல இதுதான் நிலவை. கண்டிப்பா அவருக்கான இது கிடைக்கணும். ஏன்னா அவர் பேசுனது ஒன்றும் சரி கிடையாது. அட்லீஸ்ட் அவர் பேசினதுக்கு அப்புறமாவது அவர் வந்து திருத்தி தெரியாம பேசிட்டேன் இந்த வார்த்தைக்கு. நான்லாம் அப்படியே தான் இருப்பேன். நான்லாம் ஏபிஜே அப்துல் கலாம் கிட்ட இருந்தானா, ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு நாள் இப்படி பேசுனது இல்லையே. அவர் ஒரு நாள் அரசியல் ரீதியான கருத்துக்களே அவர் சொன்னது கிடையாது. நீங்க இன்னைக்கு வந்து அரசியல் விமர்சகர்ன்ற பேர்ல உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து பேசுறீங்களா? உங்களை எல்லாம் எப்படி வந்து அவர் கூட வச்சிருந்தாருன்றது இப்ப சந்தேகம் வந்து இப்ப உங்களுக்கு தெரியுதுங்களா? ஏன் வந்து விஜயன் அவர்கள் மீது வந்து இப்போ ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்தா கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ஏன் தோணுதுன்னா, இந்த மாதிரியான நபர்கள் தான். ஏபிஜே அப்துல் கலாம் கூட இருந்தவரான்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தப்ப அவ கிடக்குறா அப்படின்னு ஒண்ணு பேசணும்னே, இது அது இல்ல பேசுதுன்ற மாதிரி தான். இப்போ அதனால தான் அந்த ஒரு டவுட் வந்து இருந்துகிட்டு இருக்கு. இதான் இருக்கு. இந்த இப்போ போக வைக்கிட்டோமா நானு? ஏன் பேட வச்சு அடிக்க போறீங்க? இல்லைங்க, மழை பெஞ்சாதானே மண் வாசம் என்ன நாறுது. ஓ அண்ணனா? மைக்கு கிடைச்ச உடனே வந்து அந்த பாட்டு நீங்களே நீங்க தான் நல்லா பாடுவீங்க. எனக்கு வந்து லிரிக்ஸ் தெரியாது, நானும் நல்லா தான் பாடுவேன். மக்கள் மேல ரொம்ப கோபமா இருக்கேன், குடும்பத்து மேல. எனக்கு லிரிக்ஸ் தெரியாதுன்றதுனால ஒரே காரணத்தினால நான் பாடாம இருக்கேன். லாலே லாலே லாலா லா. இவரு பாட்டு பாடு, லிரிக்ஸ் தெரியாது, லாலே லாலே அப்படின்னு பாடிட்டா அதுக்கு பேர் இதுவா? ஏங்க அண்ணன் வந்து ஒரு பிரபலமான சிங்கருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சு. நானே அண்ணனோட ஃபேன் தான் சிங்கிங்ல. அண்ணன் வந்து பாட ஆரம்பிச்சாருன்னா அப்படியே இளையராஜா, எஸ்பிபி எல்லாருக்கும் அந்த அளவுக்கு போலனா கூட அண்ணன் பாடினா ஒரு வந்து ஒரு கிராமத்து இது வந்து இருக்கும் அவர்கிட்ட, அந்த வாய்ஸ் இருக்கும். அதனால அது பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கும். வந்து அது அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? கூடவே பிறந்தது, அதுக்கு என்ன பண்றது? அண்ணன் ஒரே ஒரு நல்லது மட்டும் பண்ணியிருக்காருங்க. இதை வந்து சொல்லி ஆகணும், அவருக்கு ஒரு பாராட்டு கொடுக்கணும். நேற்றுக்கு நம்ம வாரியர்கிட்ட பேசிட்டு இருந்தோம்ல, சார் தம்பிக்கிட்ட பேசிட்டு இருந்தோம்ல, அப்போதான் வந்து கெந்தி வாரியர், ஆமா என்னோட உடன்பிறப்பு, அவனை பேசிட்டு இருக்கும்போது தான் அந்த போட்டோ எடுத்து காட்டினான். அது போட்டோம்னா அண்ணன் மன்னதுல உருப்படியான ஒரு விஷயம் என்னன்னா, தம்பின்னு ஒரு படம் எடுத்து அதில் மாதன் அவர்களை போட்டு அடிக்கும்போது ஒருத்தன் திரும்பி சிரிப்பான் பாருங்க. அந்த மீம் டெம்ப்ளேட்டா நம்மளுக்கு கொடுத்ததுல வந்து அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அண்ணா சீமான் அண்ணனுக்கு ஒரு வாழ்த்துக்கள் மட்டும். நம்ம என்னன்னு சொல்லுங்க, என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லுங்க. அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு, திருப்பி பொய்யா பேச ஆரம்பிச்சிருக்காரு. அன்னைக்கு வந்து துப்பாக்கியில வந்து என் போட்டோ ஓட்டினாங்க, அரெஸ்ட் பண்ணாங்கன்னாரா. இன்னைக்கு ஒன்று வந்து சொல்லியிருக்காரு, இடைத்தேர்தலையாவது ஜெயிச்சு நீ உள்ள போயிடுறா மகனே அப்படின்னு இருக்காரு. அது நீங்க சொன்னா நல்லா இருக்காது, அண்ணனே சொன்னா நல்லா இருக்கும். ஓகேவா? அண்ணன் இப்ப சொல்லுவார், எல்லாரும் கேளுங்க என்ன சொல்றாருன்னு. அவர் குரல்ல. ஆமா, நேரடியா அது அவர் சொல்லும்போது நல்லா இருக்கும்ல. இறந்துறாரு 30 நாள் காரியம். பாரதிராஜா அப்பாவுக்கு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பக்கத்துல எங்க அப்பா வயது தோலை தட்டுறாரு, மகனே எவ்வாறு 50 பேரோடவாவது நீ உள்ள போயிருவாயின்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்.
நடக்கல, விட்டுறாதரா, இந்த இடைத்தேர்தல நின்னாவது உள்ள போயிரு, நீ போயிரு எப்படியாவது அப்படின்றாப்ல. நான் உறுதியா போயிடுறேன்ப்பான்னு சிரிக்கும் போது பின்னாடி இந்த சிரிப்போட போகணும், நீ இந்த சிரிப்போட போகணும்டா, நீ போயிடுறா. அதனால இது அண்ணன் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். ஆக்சுவலா இது வந்து ஒரு 30 செகண்ட் வீடியோ தான். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் அண்ணன் என்னெல்லாம் என் போன் அப்படிதான் கட் பண்ணதுக்கு அப்புறம் வேலை செய்யும், ஓபன் பண்ணா வேலை செய்யாது. அதுல இன்னொரு என்ன, இங்க வா எப்படிமா சிரிச்ச மேனிக்கு உள்ள போகணும். அதான் இல்ல அது ஃபைனல். ஆக்சுவலா அவர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாரு. ரொம்ப நல்லா பேசினாரு, சூப்பரா பேசினாரு. நிறைய விஷயங்கள் வந்து காமராஜர் அவர்களை பற்றி தெரியாத பல விஷயம், தெரியாதுன்னு கூட சுவாரஸ்யமா சொன்னாரு. பல விஷயங்கள் தெரிஞ்ச விஷயங்கள் தான் அவர் பண்ண விஷயங்கள். இந்த ஸ்கூல், இந்த சத்துணவு, அவர் வந்து மதிய சாப்பாடு போட்ட விஷயங்களா இருக்கட்டும், இல்லை அவர் வந்து ஒரு 8வது வரைக்கும் இருக்கக்கூடியவங்கள வேலையை விட்டு நீக்கணும் அப்படின்னு போட்ட இந்த ஜிஓவா இருக்கட்டும் அப்படின்னு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வந்து பேசினாரு. நான் கூட அண்ணன் இன்னைக்கு நல்லா பேசியிருக்காரு, அருமையா பேசியிருக்காரு. இன்னைக்கு வீடியோல அண்ணனை பாராட்டிடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு இந்த வேலையில தான். அதுதான் நல்லா உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்த வேலையில அண்ணன் கடைசி ஒரு வேலையை பார்த்தாரு. ஐயா பாரதிராஜா, எங்க அப்பா பாரதிராஜாவுடைய இந்த இதுல இறுதி நிகழ்ச்சியில ஒருத்தர் வந்தாரு, எங்க அப்பா வயசுல ஒரு பெரியவர் வந்தாரு, தோலை தட்டி 50 பேரோட நீ உள்ள போயிடுவேன்னு பார்த்தேன். அவருக்கு ஆசையை பார்த்தீங்களா? 50 பேரோட ஒரு ஜெயிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. இருக்கிறது 3 பேர் தான். அவருக்கு என்ன ஆசை பாருங்க, ஜெயிலுக்கு போகணும்னு. 50 பேரோட ஜெயிலுக்கு உள்ள போயிடுவேன்னு உள்ள போன்னு சொன்னது அங்க சட்டமன்றம் இல்லையா? அட பாவிகளா, அத சொல்லலையே. அதுதான் 50 பேர் உள்ள போகணும்னு 50 பேரோட உள்ள போயிடுவேன்னு பார்த்தேன், மிஸ் ஆயிட்டேன். இந்த இடைத்தேர்தல நின்னாது உள்ள போயிடு அப்படின்னு இருக்காரு. இல்ல எனக்கு புரியல. 50 பேர் இந்த அண்ணன் கெப்பாசிட்டி இல்லையா? இருக்கு, உள்ள போறதுக்கு இல்ல, வெளியே போறதுக்கு எல்லா கெப்பாசிட்டியும் அண்ணனுக்கு மட்டும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அண்ணன் கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே விழுதுகளுக்கு இருக்கு. இந்த படம் A1 சந்தானம் நடிச்சாரு. அச்சச்சோ அவரா? அந்த பின்னாடி தட்டினார் அவருதான். நீங்க யாரு? அச்சச்சோ என்னை பத்தி நானே சொல்றதா? யாருன்னு என்னாண்டல்ல மத்தவங்களாண்ட போய் கேளுங்க. அச்சச்சோ அவரா? மோசமானவராச்சு, அவர்கிட்ட வச்சுக்காதீங்கன்ற மாதிரியான ஒரு நபர் வந்து ஏதோ சொல்லியிருக்காரு போல. அத உடனே அண்ணன் வந்து வழக்கம் போல பெருமையா வந்து 50 பேரோட உள்ள போவேன்னு பார்த்தேன், அட்லீஸ்ட் இந்த தடவையாவது நின்று இடைத்தேர்தல நின்று நீ வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து உள்ள போகணும் அப்படின்னா, சிரிச்சுக்கிட்டே அங்க உள்ள போக முடியாது. இங்க ஒரு இடம் இருக்குல்ல, ஆமா அங்க அது பக்கத்துல இருக்கு. ஆமா, அங்க வேணா நீங்க வந்து சிரிச்சுக்கிட்டே இல்ல எப்படி வேணாலும் போங்க, அது ஒரு பிரச்சனை பக்கத்துல. ஆமா, அது எங்க வேணாலும் நீங்க அது போற வழியில ஆமா இருக்குது, அங்கதான் போலாம். சிரிச்சுக்கிட்டே போறதா இருந்தா இங்கெல்லாம் வந்து அண்ணன் என்ன நினைக்கிறாரு, அதே A1 படம் தான் நினைக்கிறேன். எண்டில் பாத்தீங்கன்னா மாமா ஆயுதம்னு சொல்லிட்டு வாழைப்பழத்தை கையில போய் அதுதான் இடைத்தேர்தல். ஐயோ அவர் என்னமோ பெருசா கொலை பண்ணிட்டுதாவே ஓடிடுவாரு, எல்லாத்தையும் தட்டி விட்டு ஓடுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து. அதுலயே இன்னொரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த மைக்கெல்லாம் இதெல்லாம் பேசுவாரே, அது ஒரு வயசானவரு. ஆமா, காலையில் நல்லா தான் இருந்தாராம், பிராப்தம் இல்ல இதாயிட்டாரு அப்படின்னு. நீங்க யாருன்னா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டு போவாங்க. நான் சொல்றத இவரு சொன்னா நல்லா இருக்கும். மனநல மருத்துவமனையில வந்து கூட்டு போவாங்க. அந்த மாதிரி வந்து கூட்டுதான் போகணும்னு நினைக்கிறேன். போற போக்குல அவங்க பேச வந்தது வேற. நான் தான் அவர் வீடியோ பார்த்துட்டு இருந்தாருங்க, பார்க்கும்போதே சொன்னேன், ஐயா அவர் இப்படிதான் பேசுவாப்புல, ஆரம்பிப்பாப்புல, கொஞ்ச நேரத்துல மட்டும் விஜய் என் தம்பி அப்படின்னு ஆரம்பிப்பாப்புலன்னு நினைச்சேன். அவரு நடுலே போட்டாரு, இப்ப இருக்கிற பசங்க யாருமே வந்து வைக்க மாட்டேங்கிறாங்க, செய்ய மாட்டேங்கிறாங்க, நீங்க பாட்டுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கே அங்கங்க இப்பெல்லாம் ரொம்ப யோசிக்கிறாங்க, நீங்க ரொம்ப ஈஸியா நாட்டை கொடுத்துடுறீங்க அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. இவங்களுக்கு ஈஸியா நாட்டை கொடுத்தா அது வந்து தப்பா, இவங்கள்ட்ட நாட்டை கொடுத்தா மட்டும் அது வந்து சரியா. பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி திருப்பி வரணும்னா அதுக்கு நான் தான் வரணும், வேற யார் வருது? பேரறிஞர் அண்ணாவுடைய ஆட்சி வரணும், அதுக்கு நான் தான் வரணும், வேற யார் வருது? பராசக்தி படத்துல வர அந்த ஹீரோட கேரக்டர் யாரா? நான் தான் அந்த கேரக்டர். அண்ணன் தான். அமரன் படத்துல வர அந்த முகுந்த் வரதராஜன் யாருன்னு கேட்டா, நீங்க எங்க போன? நான் போனேன்ல இலங்கைக்கு. எங்க இலங்கையில நான் போய் சுட்டிட்டு இருந்தேன்ல, ஒரு தடவை கூட போகல, கம்முன்னு இருக்கணும். போனாருங்க, அதெல்லாம் போனாரு. வந்தால சுத்திட்டாங்க திடீர்னு. என்ன கேட்டா உங்க கூட போட்டோ எடுக்கணும். ஏய் ஃபேன் பேஸ். ஓ சூப்பர் அப்படின்ற மாதிரி வந்து அண்ணா சொல்லிட்டு இருந்தாரு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த ப்ரோக்ராம்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னன்னா, அண்ணா அவ்வளவு நேரம் பேசினா கூட அதை கொஞ்சம் கூட காதலியே வாங்காம பாட்டு மட்டும் பாடிட்டு போயிடுங்கன்னாங்கல்ல. அண்ணனே உசுர அடா பாவீங்களா,
உசுரை கொடுத்து 1 மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்கேன், அதுவும் காதுல அது விடல. இவ்வளவு நேரம் உன் காதுலயே விழுவலையா? அப்ப பாட்டு தான் பாடணுமா? இதை சொல்லியிருந்தா நான் டெய்லி ஒரு பாட்டு பாடிட்டு இருந்திருப்பேனே. வேணாம். அவரு அனுப்பிச்சிருப்பாருங்க, பிரஸ்ல கொடுத்து சேனல்ஸ்ல போட்டிருப்பாங்கன்ற. அண்ணன் வந்து ஒரு பாட்டு தான் பண்ணாரு பாத்தீங்களா? அதுக்குள்ள வேல்யூ தான். அது இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அது என்ன லைன் உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியாதா? அதுதான். கண்ணாடி பந்தலில கண்ணாடி பாக்கையில அந்த முன்னாடி உன் மோகந்தான் அப்படின்னு கண்ணே நீ கண்ணாடி போகையில பார்க்கணும். மழை பெஞ்சாதானே மண் வாசம் அண்ணனை நினைச்சாலே. பூவாசம் தான் வேணாம், அது போதும். அதுல வேற யாரோ வந்து நீங்க ஏதோ பேனா வச்சு ஏதோ பண்றீங்களா சொல்றாங்க, ஒரே கமெண்ட்ல வருது. ஏதோ தப்பு பண்றீங்களா? தம்பி வந்து இல்ல இந்த மாதிரிலாம் வைக்காதீங்க, அது பேப்பர்லாம் வைக்காதீங்க, டேப் வாங்குங்க. என்ன பண்றீங்க? என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லைங்க, அப்படி எடுப்பேன், சரி டிக் பண்ணலாமான்னு பார்ப்பேன், அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மூடி வச்சிருவேன். வர வர இதெல்லாம் பெரிய பிரச்சனையா இருக்கா? ஆமா, அவர் ஏதோ நிதி கேட்டிருக்காரு போல இருக்கு. யாரு? அண்ணன். அப்படியா? கட்சி நடத்துறதுக்குலாம் ரொம்ப இதா இருக்கு. அது வேற விதமா எனக்கு ஒரு கமெண்ட் ஒண்ணு அனுப்புனாங்க. அப்போ எப்பவும் கேக்குறது அது ஏதோ வந்து அது வந்து ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேர் 1000 ரூபாய் அனுப்புனீங்கன்னா நம்ம கட்சியை வந்து இது பண்றதுக்கு சரியா இருக்கும். அது இல்லாம என்னைய வீடியோ போட வைக்கிறீங்கன்ற. பெருந்தலைவர் காமராஜர் மாதிரி எளியவனா இருக்கணும்னு வந்து மேடையில சொல்றாரு. 1.5 கோடிக்கு தான் நான் காரே வாங்கியிருக்கேன். நான் காரை பத்தி எல்லாம் பேசல, ஒய் பிரிவு இசட் பிரிவு எல்லாம் பத்தி பேச. அண்ணனுக்கே பவுன்சர்ஸ் வராங்களே. அது சொல்லு. இது பாயிண்ட். நீங்க விஜய் அவர்களை சொல்றீங்க, சிஎம் அவர்களை சொல்றீங்க, ஒய் பிரிவு இசட் பிரிவு எக்ஸ் பிரிவு எல்லாம் கொடுக்குறாங்க. ரோட்ல வந்து மக்கள் போறாங்க, மக்களுக்கு இந்த பக்கம் கயிறு கட்டி விடுறாங்க, நம்ம இந்த பக்கம் போறோம்னு அவர் சொல்றாரு. இது இப்ப இன்னைக்கு தான் கேட்டீங்களா இந்த வார்த்தைய? இல்ல முன்னாடி சொல்லியிருக்காரு. எல்லா கூட்டத்திலயும் அவர் அதுதாங்க, தன்னையே காப்பாத்திக்க முடியாதவன் எப்படி மக்களை காப்பாத்துவான்? அதுதான் சொல்றாரு. இப்ப சொல்றது சொல்றேன். இப்ப ஒரு சிஎம் ஆனதுக்கு அப்புறம் கயிறை கட்டி விடுறாங்க, அதிகாரிகள் இவரை பார்த்து நீங்க கொஞ்சம் அப்படின்னு சொன்னதா வந்து சொல்றாரு. நீங்க எளிய பிள்ளை தானே, நீங்க அதே மாதிரி கதர் சட்டையே உடுத்தி, அவரு உங்க தாத்தா தானே, தாத்தா மாதிரி நீங்களும் அதே மாதிரி அவர் மாதிரியே சட்டையை உடுத்தி ரொம்ப எளிமையா தான் வாழ்ந்துட்டு போங்களேன். ரொம்ப நடந்து வாங்கல. இந்த கார்ல அந்த மாதிரி கார்லாம் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப எளிமையான கார்ல வாங்கக்கூடாதுன்னு சொல்ல, கார்ல வாங்க. ஒரு அம்பாசிடர் வாங்கினாதான் இப்ப பிரச்சனை. கிடைக்காது, அம்பாசிடர்லாம் இப்ப கிடைக்காது. கிடைக்கலாம், வேற மாதிரி ஏதாவது அட்வான்ஸ்ல கிடைக்கும். அது இல்லாம கொஞ்சம் சாதாரண கார்ல கூட நீங்க வந்து வரலாமே, எளிய பிள்ளையா நீங்க வந்து உங்களை காட்டிக்கலாமே. மக்களோட மக்களா உங்களுக்கு எதுக்கு பவுன்சர்ஸ்? உங்களுக்கு நீங்க மக்களோட மக்களா உங்களை என்ன பண்ண போறாங்க? அது என் மேல இருக்கிற அன்புனால ஏதாவது மக்கள் வந்து கூட்ட நெரிசல் ஏதாவது வாழைப்பழத்தை வச்சு குத்திடுவாங்களா? ஆமா. கோயம்புத்தூர்ல பாத்தீங்களா எவ்வளவு கிரௌடுன்னு. இந்த கிரௌட நீங்க எனக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே கொடுத்துருந்தீங்கன்னா போய் இறங்கியிருக்காரு, கோயம்புத்தூர்ல போய் இறங்கியிருக்காரு, ஃபிளைட்ல இருந்து போய் இறங்கியிருக்காரு. அப்போ வந்து சுத்தி ஃபிளைட். அண்ணன் முன்னாடி மாதிரி இருந்தாருன்னா இறங்கினவொன்னு ஒண்ணு, ஏறினவொன்னு ஒண்ணு, நடக்கும்போது ஒண்ணு, உட்காரும் போது ஒண்ணு கொடுப்பாரு. ஆமா, அப்போ ஒரு இருக்காரு, இங்கதான் இருக்காரு, பேசுறாரு போறாருன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு நடமாடுறது இல்ல, எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. பத்திரிகையாளர்களையும் வந்து சந்திக்க மாட்டேன். என்டர்டைன் பண்றீங்களான்னு கேட்டோன்னா அவர் கடுப்பாயிட்டு போயிட்டாரு. அதனால வந்து இருக்காரா, நம்ம தலைவர் இருக்காரா இல்லையா, எங்க போறாரு வராரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இருக்காருப்பா, ஓகேப்பா, ஒன்னும் பிரச்சனை இல்லப்பான்னு பார்த்துட்டு கலைஞ்சிட்டு இருக்காங்க, வேற ஒன்னும் கிடையாது. இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அண்ணா வந்து என்ன சொல்லிட்டாரு, நீங்க இதெல்லாம் ஓட்டா போட்டுருந்துருக்க, எல்லாம் ஓட்டு போட்டதுனால 4% வந்திருக்குது. அதையும் பெருமையா சொன்னாரு. என்னன்னா, என்னை இன்னமும் நீ விட்டு போயிடாதான்னு சொன்னது தானே. 20 லட்சம் பேர் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, நான் இதை விட்டு போயிடக்கூடாதுன்னு. 36 லட்சத்துல இருந்து 16 லட்சம் போயிருக்கு. அது தெரியல. இப்ப 20 லட்சம் இருக்கிறது தான் பெருசா தெரியும். அவங்களுக்காக நான் வாழ்வேன்ல, அவங்களாலதான் நீங்க வாழ்வீங்க. அதுல இன்னும் என்னன்னா, அந்த கார்ல ஏறினார்ல, அந்த சொன்னேன்ல வந்து ஃபுல்லா கிரௌடு இதாகும். இந்த ஸ்பாட்டன்ஸ் படம் 300 ஸ்பாட்டன் நீங்க பாத்திருப்பீங்க, 300 பருத்தி வீரல். அதுல வந்து அந்த இன்னும் வஹூ அப்படின்னு சொன்னா பின்னாடி எல்லாமே வஹூன்னு. அந்த மாதிரி அண்ணன் ஏறும்போது இப்படி ஒரு கையை தூக்கணும்னா பின்னாடி இருக்கிற மொத்த படையும் வந்து இப்படி இருந்துச்சு. அது தூக்கிதான் 20 லட்சம் பேர் வந்துருக்கு. ஆமா, 20 லட்சம் பேர் தூக்கிறதுக்கு இருக்காங்கல்ல, சந்தோஷப்பட்டுக்கு, வேற ஒன்றும் பண்ண முடியாது. இவன் அந்த கட்சிக்காரன் தான் முன்னாடி, இப்பதான் கொஞ்சம் மாறிட்டான். இருக்கு, வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ரகுபதி அவர்கள் வந்து பேசியிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, குளத்தூர்ல வந்து நீங்க வந்து 5 நிமிஷம் பேசினதுனால தான் இன்னைக்கு ஆட்சி பிடிச்சிருக்கீங்க. 6வது நிமிஷம் பேசியிருந்தீங்கன்னா நடக்கிறது வேற மாதிரி இருந்திருக்கும், ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி பிடிச்சிருப்பாரு. எப்படிங்க அது சிரிக்காம சொல்றீங்க நீங்களும்? என்னங்க
பழகிருச்சுங்க இது. நான் பேசி பேசி தான் வந்து 108 தொகுதியில் வந்து தோக்கடிச்சிருக்கேன். நான் பேசாதனால 102 நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா, நான் பேசி வந்து 117 தொகுதி வந்து தோக்கடிச்சிருக்கேன்னு சொல்லலாம். அதை விட பெரிய காமெடியாதெல்லாம் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. முதல் மரியாதை படம் பார்த்துருக்கீங்கல்ல, சிவாஜி அந்த கல்லு மேல உட்காந்துருப்பாரு, பூங்காற்று திரும்புமா 5 நிமிஷம் பேசினதுக்கு 6வது நிமிஷம் பேசியிருந்தீங்கன்னா அடடடடா அப்படியே வந்து கொட்டிருப்பாங்க எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி. 6வது நிமிஷம் பேசியிருந்தாருன்னா ஸ்டாலின் தான் முதலமைச்சரா இருப்பாராம். ஏன் 5 நிமிஷம் அங்கெல்லாம் பேசினார், மற்ற இடத்துல ஒரு 15 நிமிஷம் பேச தெரிய வந்திருக்குமா நீங்க யாரு என்னன்றது எல்லாமே மக்களுக்கு தெரிய வந்திருக்கும். 6வது நிமிஷம் நீங்க பேசியிருந்தீங்கன்னா அதனால 5 நிமிஷத்துல பேசிட்டு ஓடிட்டீங்க. ரியாலிட்டியும் புரிய மாட்டேங்குது, சொன்னாலும் ஏத்துக்கிறது கிடையாது. எல்லாம் வயசானதுக்கு அப்புறம் சில நேரத்துல சில பேர்ட்ட சொல்லவே கூடாதுல்ல, அவங்களுக்கு வந்து புரியாது. நீங்க என்ன சொன்னீங்கன்னாலும் புரியாது, கேட்டுட்டு மட்டும் போயிடணும். ஆமா அதாவது சொல்றாங்களா ஆமா அப்படின்ட்டு நீங்க வந்து நகர்ந்துடணும். அவங்கள்ட்ட போய் நம்ம திருப்பி திருப்பி சொல்லிட்டு தான் வச்சுங்களேன், நமக்கு தான் வந்து டென்ஷன். அவங்களுக்கு அந்த வயசுல அந்த பிபி ப்ரெஷர்லாம் நமக்கு இப்பயே வர ஆரம்பிச்சிடும். அதனால அப்படியா, சரிங்க அங்கிள், ஓகே அங்கிள், நாங்களாம் அந்த காலத்துல ஆமா அங்கிள் கரெக்ட் அங்கிள், நீங்க சொல்றதா அங்கிள் கரெக்ட், நீங்க அந்த காலத்துல ஒரு மாதிரி தான் எனக்கு நல்லாவே தெரியும் அங்கிள் அப்படின்ட்டு நம்ம வந்து அதான் ஒரு மாதிரி தான் அங்கிள் தெரியும் அந்த காலத்துல நாங்க பார்க்காததா அது ஒண்ணு இருக்கும், நீங்க பார்க்காததே இல்ல அங்கிள் அப்படின்னு நகர்ந்துருமே தவிர அவங்கள்ட்ட என்ன தர்க்கம் பண்ணிட்டு இருக்க கூடாது. என்ன நீங்க அந்த காலத்துல பண்ணிட்டீங்க, என்ன நீங்க ட்ரெயின்ல கொண்டு போய் தலையை வச்சீங்க, தண்டவாளத்துல ட்ரெயினே வராத தண்டவாளத்துல கொண்டு போய் தலையை வச்சிட்டீங்க அப்படின்னு நம்ம போய் பேசணும்னா அது தேவையில்லாத இடத்த கொண்டு போவோம். நாங்க தான் தமிழையே கண்டுபிடிச்சோம், திருவள்ளுவர் நாங்க தான் முதல்ல கீழே இருந்தே கண்டுபிடிச்சு எடுத்ததே நாங்க தான், தெய்வமே அதுதான். இப்போ அதுதான் பேச வந்தேன், அடுத்த கண்டென்ட்டே வந்து அதுதான் பேச. நாங்க தான் தமிழையே கண்டுபிடிச்சது, தமிழுக்கு தான் முதல்ல போட்டதே நாங்க தான், ரூ கண்டுபிடிச்சதே நாங்க தான் அப்படின்னு உங்களுக்கு என்னெல்லாம் உங்க காதுல வந்து இது பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க உட்கார்ந்து தமிழ் எழுத்துக்கு ஆயுதம் கொடுத்தது நாங்க தான் அக்கு அப்படின்னு சொல்லி, அதுதான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்க கேட்க வேண்டியிருக்கும். 6வது நிமிஷம் விஜய் அவர்கள் பேசியிருந்தாருன்னா ஸ்டாலின் தான் இன்னைக்கு முதலமைச்சர். ஆமா அங்கிள் கரெக்ட், அவருக்கு தானே கேம்பெயின் பண்ணிருப்பாரு. அதுதான் ஆமா அங்கிள் கரெக்ட் அங்கிள். சரி அவரு 5 நிமிஷம் தான் 5 நிமிஷம் பண்ணாரு, இங்க இதாயிட்டாரு. நீங்க தான் அங்க போயிட்டு 25 நிமிஷம் பேசுனீங்களா குளத்தூர்ல, அப்புறம் ஏன் தோத்தீங்க அப்படின்ற கேள்வி எல்லாம் நீங்க அங்க போய் கேட்க கூடாது. கேட்டீங்கன்னா உடனே அவங்களுக்கு பதில் வராது, கொஞ்ச நேரம் ஆகும். அதனால எழுதி எடுத்துட்டு வந்து தான் பேசுவாங்க. இதையும் நான் சொல்லி ஆகணும். இது ஒரு அரசியல் விமர்சகர், மூத்த பத்திரிகையாளர், சொல்லும்போதே தெரியும் யாருன்னு, பல ரூபங்களில் வந்து வருவார். திமுக பத்திரிகையாளர் தெரியுங்களே, வந்திருக்காருல்ல, அவரு என்னத்துக்கு ஒரு திடீர்னு ஒரு குண்டை போட்டு இங்கே என்ன நடக்குதுன்னே உங்கள் யாருக்குமே தெரியல அப்படின்ட்டுருக்காரு. என்னென்ன நடக்குது அப்படின்னா, இங்கே நடக்கிறதே வேற, நீங்கள் என்னமோ இங்கே தான் போட்டி போட்டிருக்கணும், இந்த போட்டியே இங்கே கிடையாதுங்க. இந்த போட்டி வந்து அவரே தான் வாட்ஸ்அப்பில் கேட்பார்ல, அவரே தான். இது உங்களுக்கு எதுவுமே புரியல, இங்க போட்டியே திமுகவுக்கும் பாஜகவும் தான் இப்போயா. ஆமா யார் ஃபர்ஸ்ட் போய் ப்ரப்போஸ் பண்றதுன்றதுல சீரியஸா பேசுங்க. கொள்கை ரீதியா வந்து நீங்க பிஜேபி என்ன பண்ணுறது, இங்க கீழடி அது இது எல்லாத்தையுமே வந்து இது பண்றது. தமிழ் இது வந்து 5000 வருஷ போராட்டங்க இது. அதுவே நாங்க வந்து இது பண்ணாம, பாஜகவை உள்ள வர விடாம, சனாதனத்தை நாங்க இது பண்ண விடாம நாங்க தான் தடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு கொள்கையா துரைமுருகன் வீட்டுல பார்த்தோமே சனாதன எதிர்ப்ப, அவர் தனிப்பட்ட விருப்பம். அது ஏன் அவர் திமுக இல்லையா? அது திமுக இருந்தா ஏன் கலைஞர் அவர்கள் தண்டவாளத்துல 3வது பிளாட்ஃபார்ம்ல வைக்கும் போது 4வது பிளாட்ஃபார்ம்ல வச்சது யாரு? நீங்க தானே. பாஜகவுக்கு எதிராக கருப்பு பலூன்ல விட்டதுல 2வது பலூன் யாருது? உங்களுது தானே. வெள்ளை கூட பிடிக்கும் போது 2வது கூட யாருது? உங்க கூட தானே. அப்புறம் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து டைரக்டா வந்து எதுவுமே பண்ண முடியாது, நிதி கொடுக்கலன்னா உன் நிதியே வேணான்னு சொல்லி இது பண்ணிட்டு போறாங்க. மும்மொழி கொள்கையில உள்ள வரலான்னா அது வேணான்றாங்க. கோயில்கள் இந்த மாதிரி வந்து எல்லா விஷயத்துலயுமே திமுக தான் நம்மளுக்கு இங்க இடைஞ்சலா இருக்குன்றப்போ திமுக இங்க எதுவுமே பண்ண முடியாதுன்றனால தான் ஒரு ஆளை இங்க உள்ள இறக்கி விட்டுருக்காங்க. 150 வருஷமா முன்னாடி எழுதின கதை தானே இது. என்ன எழுதிக்கிட்டு இருக்கீங்க? அது எப்படிங்க புதுசா? அதாவது என்ன, திமுக டைரக்டா அடிக்க முடியாதுன்றதுனால தான் இப்போ புதுசா இவரை வந்து இறக்கி விட்டு அடிச்சிருக்காங்களாம். இது ஒரு பழசு, அவர் வந்து ஒரு பழைய ஃபார்மேட்ல இன்னும் பேசிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். அவங்க என்னன்னா இன்னமும் பிஜேபி வெர்சஸ் டிஎம்கேன்ற ஒரு விஷயத்த கொண்டு அதெல்லாம் தாண்டிடுச்சு. இந்த வெள்ளம் அதெல்லாம் தாண்டி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. முக்கியமா ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாரு, ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செய்யணும்னு நினைச்சிருந்தாருன்னா ஜெயிச்சிருப்பாரு. வேற என்ன செய்யணும்னு நினைச்சாரா? அதை தாண்டி வேற செஞ்சுட்டு இருந்தாராம்.
சண்டை போட்டு இருந்தாரு அவங்க கூட. ஓ அதனாலதான் இந்த நிலைமை வந்திருக்கு. நாங்க ஆட்சி செய்யணும்னு நினைச்சிருந்தோம்னா நாங்க ஜெயிச்சிருப்போம். இதை தாண்டி நாங்க வேற வேலை செஞ்சதுனாலதான். என்னடா சொன்னீங்க? திராவிட மாடல் வச்சு திருப்பி வருந்தானே சொன்னீங்க. ஆமா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதுக்கு தானே போராடுறாருன்னு சொன்னீங்க. அப்புறம் இப்ப திடீர்னு வந்து நாங்க ஆட்சி செய்ய நினைக்கல, அது சண்டை போட்டுட்டு இருந்தோம்ன்றீங்க. பைத்தியமான மக்கள். அழிக்க தமிழ் இதெல்லாம் அழிக்க பார்த்த இதுக்கு வந்து இவர் தான் வந்து மோடி வந்து ரப்பர் எடுத்து வந்து அழிச்சுக்கிட்டு இருக்காரு. தாவ அழிங்க, இழு அழிங்க அப்படின்னு சொல்லி அழிச்சுக்கிட்டு இருந்தாரு. சாதா ரப்பர் இல்ல, இங்கு ரப்பர் வச்சுட்டு இருந்தாரு. எந்த ரப்பர் எடுத்துட்டு வந்தீங்கன்னாலும் நீங்க தானே ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டீங்க. ஆமா, நீங்க தானே போய் கடைசி நிதி ஆயோக் கூட்டத்தெல்லாம் போய் பங்கேற்றீங்க. நிதி அப்போ கேட்டீங்கல்ல, ஒன்னும் கேட்காமலாம் இல்லல்ல. அப்புறம் என்ன இப்ப என்ன புதுசா வந்து உருட்டிக்கிட்டு இருக்காரு? அவர் கட்டமைக்கிறாரா? அடுத்தது இங்க இதுக்கும் திமுகக்கும் பிஜேபிக்கும் தான் போட்டி. இது ஏதோ தெரியாம நடந்துருச்சு. சரி, இப்ப திமுக அமைச்சர்களிடம் இது பாஜக அமைச்சர்களிடம் பெறுவாரு அப்படின்னு சிவா அவர்களிடம் பெறுவார்னு ஒருத்தர் சொன்னாரு. அது என்ன கதை தெரியல. அது அவரோட தனி கேட்டா அந்த விளக்கம் சொல்றேன். அது அவரோட கருத்து, அதுக்கு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அது ஒரு விருப்பமா கூட இருக்கலாம். அதுக்கு நான் எப்படி பதில் சொல்றதுன்னு அரசு பாரதி சொல்ற மாதிரி சொல்லுவாரு. இந்த உருட்டெல்லாம் இங்க வேணாம். இந்த திமுக பாஜக இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் மக்கள் நம்ப தயாராக இல்லை. நீங்க சும்மா வெளியே உலகுக்கு நீங்க நாங்க தான் ஒன்றிய அரசு, பாஜக கொள்கை எதிரி, இந்த உருட்டெல்லாம் இங்க வேணாம். இங்க நமக்கு தேவை நிதி வேணும். இங்க ஒரு ஆட்சி செய்யறதுக்கு, இங்க ஒரு அரசு நடக்கிறதுக்கு நமக்கு தேவையான நிதிகள் வேணும். நீங்க தேவையில்லாம சும்மாவே போயிட்டு இந்த RN ரவி கூட பஞ்சாயத்து பண்ணுவீங்க. சட்டுப்புட்டுன்னு சரி அடிச்சிங்களா முடிச்சிங்களான்னு போயிட்டு அதை வச்சே அரசியல் பண்ணிட்டு இருக்க வேண்டியது. பார்த்தீங்களா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது தமிழ்நாட்டில் எந்த வடநாட்டு இவங்களும் வந்து இங்க ஆட்சி பண்ண முடியாதுன்றது. சரி, நிதி கொண்டு வர, நிதி அதெல்லாம் ஓகே. நிதி இருக்கா? நிதி வராது. ஏன் வராது? அவங்க கூட சண்டை போட்டோம்ல, சண்டை போட்டா வராது, தர மாட்டாங்க. சண்டை உனக்கும் ஆளுநருக்கும் தான். மக்கள் என்ன பண்ணாங்க? ஏன் நிதி வரல? இல்ல நீ அவங்களோட ஆளு, அப்போ உனக்கு தெரியுது இல்ல, அவங்களோட ஆளுன்னு உனக்கு தெரியுது இல்ல, நான் அவங்க கூட சமாதானமா போக சொல்லுவேன். சண்டை போட்டுன்னா இங்க சண்டை போட்டு அங்க போய் நீங்க அங்க பேசி நிதியை வாங்கிட்டு வரணும்ல. நான் இதெல்லாம் பேசிடுவேன், அதனால அவன் நிதி தர மாட்டேன்னா அப்ப மக்கள் என்ன முட்டாளா? இங்க இது வேலையே என்னன்னா இது கட்டமைக்கிறது மட்டும்தான். எனக்கு அவனுக்கு சண்டை. ஆனா நீங்க அங்க வந்து இவர் TR பாலு, கனிமொழி எல்லாம் உட்காந்து எல்லாம் ஒரு இதோட இருப்பாங்க. எந்த பிரச்சனைனாலும் அங்க ஒரு பிரச்சனையும் வராது, சால்வ் ஆகாது. எந்த இதுவும் பெரிய போராட்டங்கள்லாம் ஒன்றும் நடக்காது. ஆனா இங்க இருந்து பேசும்போது மட்டும் திமுக வெர்சஸ் பாஜக நாங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம அந்த சீனெல்லாம் தாண்டி ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்க அடுத்த கட்டத்துக்கே போயிட்டீங்க. அவங்க கூட இந்த தொகுதி மறுவரையறை வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ற அளவுக்கு இப்ப போயிட்டு இருக்கு. ஆமா, இந்த நேற்றுக்கு ஆன்லைன்ல பேசியிருக்காங்க எல்லாரும். இல்ல என்ன வேணா அதான் அவரும் சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டுடைய எந்த இதுக்கும் வந்து நீங்க வந்து தனியாவே போராடுங்க. காங்கிரஸ் கூட அண்ணன் தம்பி கிடையாது, உறவும் கிடையாது, பங்கேற்காதீங்க, என்னோட இதுல வந்து இனிமேட்டு எதுவும் பங்கேற்காதீங்க அப்படின்ட்டாங்க. அது அவங்களோட தேவையாது பேச்சுவார்த்தையை வச்சுக்காதீங்க. அங்கிருந்து ஜோதிமன் வந்து ஹாய்னு கை காட்டுவாங்க. நீங்க கை கூட நீங்க வந்து டக்குன்னு அமித்ஷாவுக்கு ஹாய்னு சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. மோடி நம்மளதான் பாத்துக்கிட்டு இருப்பாரு, நீங்க அவரை பார்த்து சிரிச்ச மேனிக்கே உட்காந்துருங்க, ஒரு பிரச்சனையும் இல்ல. ராகுல் காந்தி வந்து வணக்கம்னு சொல்லுவாரு, நமஸ்தேன்னு கூட சொல்லிடாதீங்க திருப்பி அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. அதுல என்னன்னா, விஜய் அவர்கள் எப்படி வந்து நம்ப வைக்கிறதுக்காக இது பண்ணணும்னா, நீ திராவிடம்னே சொல்லாத, எதுனே சொல்லாத, திராவிடமே இல்லாம ஒரு இதை நீ வந்து கொண்டு வரணும். அது எப்படிங்க நான் சொன்னா நம்புவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி ஓகே, 2 திராவிடன்றதுக்காக பெரியார் ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ 2 ஃபோட்டோ தானே ஆட் பண்ணிக்கோ, எங்களெல்லாம் நீ இருக்காத. இதெல்லாம் எப்படி நீ நம்புவாங்கன்னா, நீ நிறைய ஆடி இருக்க, பாடியிருக்க, படம்லாம் நடிச்சிருக்க, அதெல்லாம் உனக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு ஓட்டு போடுறதுக்கு, அதை வச்சு நீ ஜெயிச்சிருவ, நீ ஜெயிச்சுட்டு வந்துரு, அதுக்கப்புறமேட்டு நம்ம அவங்கள அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டு தான் சொல்ற ஒரு பாயிண்ட் கரெக்ட். திராவிடம்னு சொன்னா நம்ப மாட்டாங்க, அதனால பெரியார், அண்ணா இவங்களெல்லாம் சேர்த்துக்கன்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய தாவேக்கா வந்து செஞ்ச மாதிரியே இதுக்கு முன்னாடி இந்த திமுகவும் செஞ்சிருக்கு. விதை நான் போட்டேன், அதெல்லாம் வந்து திமுக தான் வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்கு. எங்களை நம்ப மாட்டாங்க, அதனால நாங்க வந்து நான் சொல்றது கலைஞர் அவர்களுடைய காலத்துக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து இப்படிதான் இருந்துச்சு, எங்களை நம்ப மாட்டாங்க, அதனால நாங்க உங்களை எதிர்க்கிறோம், ஒன்றிய அரசை நாங்க எப்பவுமே எதிர்ப்போன்ற பேர்லயே தான் இருப்போம், அப்பதான் எங்களுக்கு ஆட்சிக்கு வர முடியும், அதிமுக பார்த்து அடிமைன்னு சொன்னதான் ஆட்சிக்கு வர முடியும், அதுக்கு வரைக்கும் நாங்க வந்து கருப்பு பலன் விடுறோம், அதுக்கப்புறம் நீங்க வரும்போது நாங்க கண்டிப்பா வெள்ளக்கூட நீங்க வேணா பாருங்க, ப்ராமிஸ் ஜி அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி அவர் ஒரு நாள் என்ன பண்ணிருக்காரு, நீங்க சொன்னாங்க வெள்ளக்கூட எடுத்துட்டு நம்பலாமா வேணாமா, அமித்ஷா ஒரு டிக்கெட் புக் பண்ணுங்க, நம்ம இதுக்கு ஒரு தமிழ்நாட்டுக்கு போயிட்டு வருவோம், என்ன பண்றாங்கன்னு பாப்போம்னா சொன்ன மாதிரியே வெள்ளக்கூட குட் கைஸ் இவங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்ன வாக்க வந்து மீற மாட்டாங்க திமுக. ஆமா, மக்கள்கிட்ட மீறிடுவாங்க. ஆமா, அவங்களுக்குள்ள வந்து இது பண்ணிக்க மாட்டாங்க. அதனால கரெக்டா வெள்ளக்கூட எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்றதுனால அவங்களுக்குள்ள அதான் அப்ப அது மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. நீ வெளியில என்ன பேசுறியோ பேசிக்கோ, நான் உன்னை இது பண்ற மாதிரியே பண்ணிக்கிறேன், ஆனா நீ நானும் வந்து ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா அப்படின்றதான். நம்ம தங்கராஜும் பாயும் சிங்கம் படத்துல வர மாதிரி 2 பேரும் வந்து
கள்ளத்தோண்டி வந்து இது பண்ணிப்பாங்க. ஆமா, அதுக்கு வந்து இந்த இதுவா இருப்பார்ல, சப்போர்ட்டிவா இருப்பார்ல வட்டராஜேந்திரன். ஆமா, இது ஐயோ நல்ல பேருங்க, சகாயம். சகாயம் பொண்டாட்டி அண்ணனை கன்னட வந்தா சகாயம் யாரு தெரியுமா? சொல்ல மாட்டேன். ஏங்க வேலை அடியாளு வேலை பார்க்கறது யாரு? நாங்க. ஐயோ. அப்புறம் சோனம் வாங்ஷோன்னு சொல்லிட்டு நேற்றுக்கே சொல்லியிருந்தாங்க, இதை பற்றி பேசலை நீங்கள் அப்படின்னு. சோனம் வாங்ஷோ எனக்கும் தெரியாது தான், நான் இதுக்கப்புறம் சொல்லினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. டெல்லியில் வந்து ஒரு 19 நாளாக வந்து உண்ணாவிரதம் வந்து இருந்துட்டு இருக்காரு. அந்த நீட் எக்ஸாம் அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுனால அவர் வந்து பதவி விலகணும். கரப்பான் பூச்சி அந்த காக்ரோச் சிஜேபி இல்லை, அது வேற ஒரு பார்ட்டி, அதில் இவங்களும் இணைஞ்சிருக்காங்க. பார்ட்டி கரப்பாம்பூச்சி ப்ரொட்டஸ்ட் ஒன்று நடந்துட்டு இருக்குது. அங்கே போய் ஆதரவு கொடுத்துருக்காரு ஆர் ராசா அவர்கள். அது எப்படி போனாரு? கரப்பாம்பூச்சி மாதிரி. என்ன தவழ்ற? போயிருக்காரு அவர் ஒரு நல்ல இதுக்காக. அவர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணி, ஒருவேளை பிஜேபி வேண்டாம், இதுவும் வேண்டாம், அடுத்த யங்ஸ்டர்ஸ் பார்ட்டி இதாக தான் இருக்குது, இப்பயே ஒரு துண்டு போட்டு வைப்போம் அந்த பஸ்ஸில் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இதை விட ஒரு ஏமாளி இது இருக்காது. அதனால இங்கே தான் கரெக்டாக இருக்கும். அங்கெல்லாம் போனால் செல்ஃப் எடுக்காது. ஏன்னா இங்கே தான் ஏமாற்ற முடியும், இங்கே தான் வந்து முதலமைச்சரை வந்து ஒருமையில் பேச முடியும், இங்கே தான் வந்து பேசினா ஏமாறக்கூடிய ஆட்கள் வந்து இருக்காங்க. நம்ம தான் திராவிடம். அடுத்த நாடாளுமன்றத்துக்கு பார்ட்டியில கூட்டணி வச்சுட்டு சொல்றேன், இங்க இருந்தாதான் அதெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு போகணும் வைக்கணும்ன்றதுக்குலாம். ஏன்னா அங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷரா போகணும். ஆமா, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா கூட ஃப்ரெஷரா தான் போகணும். ஏன்னா நீங்க இங்க இருந்து போறீங்களா, தமிழ்நாட்டுல இருந்து போறீங்களா, உங்களை மதிக்க மாட்டாங்க அந்த வட மாநிலத்துல மதிக்க. அதனால இவங்க தான் ஏமாந்தவர்கள். இவங்க தலையில தான் நீங்க வந்து ஈஸியா வந்து மிளகா. அண்ணா, கலைஞர், திராவிட மாடல், கொள்கை, கோட்பாடு, தமிழ்நாட்டு மக்கள், ரீல்ஸ் இப்படின்லாம் பேசி ஏமாத்த இவங்கள தானே முடியும். அதனால வந்து இங்க இருந்து போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அவர் இங்க அந்த பக்கம் போயிருக்காரு, சரி அவர் இங்க இருக்காரு என்னன்னு போய் பார்த்துட்டு போயிடலாம். ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு, தமிழ்நாடு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், குந்துங்க அங்க அப்படின்னு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், such a nice human being I am. Who are you? That Duji. That guy me. Oh, I know. Long year ago. அதாவது அன்னைக்கு படுத்ததுங்க காங்கிரஸ். 2011 நினைக்கிறேன். அதை வச்சே முடிச்சு. 2011 ஜெயலலிதா அவங்க ஜெயிக்கிறாங்க. இதெல்லாம் வருது, இந்த கேஸ் அது இதுன்னு வருது. 2011 ஜெயிக்கிறாங்க. 2014 காங்கிரஸோட ஈரா முடிஞ்சுது. அதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் இந்த 2G ஒன்று. 2G, அப்புறம் இருந்து இந்த ரஃபேல் ஊழல், அப்புறம் வந்து இந்த கேம் இது மைதானமா இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு மோஸ்ட்லி வந்தது ரஃபேல் ஊழல். எத்தனையோ 2G தான் அதெல்லாம். இந்த மாதிரி ஊழல்லாம் பெருசா தான் இருக்கும். நம்பர்ஸ் எல்லாம் சின்னதா இருக்கு. 500 கோடி 200 கோடி என்னவே முடியல. அவ்வளவு சைஸ் 10 லட்சம் கோடி அப்படிதான் இருக்கும் நம்பர்ஸ். அதை பார்க்கும்போதே மக்களுக்கு மயக்கம் வந்துருது. இவ்வளவு அடிச்சிருக்கீங்களா? ஒரு 0 அரை 0 கிடைச்சீங்கன்னா கூட அது எனக்கு அவமானம். 2 0 சேர்த்து வேணாலும் போட்டுக்கோ. அதுதான் இல்ல அவங்களுக்கு ஒரு 0 இருந்தாலும் நாங்க உண்டு வாழ்க்கையில எங்களோட அடுத்த தலைமுறை வரைக்கும் முடிச்சு இது பண்ணி வச்சிருவோம், சேவ் பண்ணி வச்சிருவோம். ஒண்ணு கூட உங்களுக்கு வரக்கூடாது. எல்லா 0 என் பக்கத்துல எடுத்து போடுங்க. ஒண்ணு போடுங்க, பக்கத்துல எல்லா 0 என் பக்கத்துல போடுங்க. இந்தியாவோட வருங்காலத்தை இது பண்ணி தான் சொத்து சேர்த்து வைக்கிற மாதிரி சேர்த்து வச்சிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணதுனாலதான் இந்தியாவுக்கு காங்கிரஸ் இன்னைக்கு இந்த பக்கம் குப்புற படுக்க வச்சு வச்சிருக்காங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். சாதாரணமா ஒருத்தன் ஒரு கொஞ்சம் குடிப்பான், படுப்பான், எந்திரிச்சிடும் அடுத்த நாள் காலையில. ஒட்டுமொத்தமா கொடுத்து படுக்க வச்சுட்டாங்க. நீ எந்திரிக்கவே வேணான்னு. திடீர்னு ஒரு 2-3 வருஷமா எந்திரிச்சு பார்த்தாங்க, முடியவே இல்லை. அந்த அளவுக்கு தலையில ஏற்றி வச்சிருக்கு. இப்பதான் கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன நடக்குதுன்ற 2029 தான் தெரியும். மறுபடியும் எதையா கொடுத்து படுக்க வச்சு. அப்புறம் இந்த ரெஸ்டோ பாரநதிக்கு சொன்னவங்கல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. உங்களை தான் கேட்டிருந்தேன், ஹலோ கார்த்தி, உங்களுக்கு தெரியலன்னா தெரியலன்னு சொல்லுங்க, நீங்கள் ஆனால் தப்பான கண்ணோட்டத்தில் நீங்கள் வந்து அதை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி குடும்பங்கள் கொஞ்சம் கொந்தளிச்சிச்சு. நேற்றுக்கு இல்லைன்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அவ்வளோ நேற்று தான் சொன்னேங்க. ரெஸ்டோ பாருன்றது அஃபிஷியலாக எதுவும் வரலை. ஆமாம், டாஸ்மாக் நிர்வாகம் சும்மா பேச்சுவார்த்தை அதையே எடுத்து போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நான் கேட்டேன், நான் சொன்ன கருத்து தப்பாமே அப்படின்னு சொல்லி சில பேர்கிட்ட கேட்டேன், இப்படிதான் சொன்னேன்னு. அப்படி இல்லையே, கரெக்டு தானேன்னு சொன்னாங்க. கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க. போட்டிருக்க இடத்துல எப்படிங்க குழந்தைங்களை கூட்டு போவாங்க? சரிங்க, ஓகேங்க, நான் அதை பத்தி பேச விரும்பல. சரி, போன சில பேர் எக்ஸ்பீரியன்ஸோட சொல்றாங்க, இல்ல நீங்க தப்பா தான் சொன்னா, அதையும் நம்ம ஏத்துக்கணும். ஆமா,
ஏன்னா நமக்கு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சொன்னாங்க இது மாதிரி, இல்லைன்னா நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துட்டு வந்து சொல்லுங்க அப்படின்ட்டு. இல்ல இல்ல செய்திகள் இப்ப எதுக்குன்னா இல்ல அந்த மாதிரி அதிகாரப்பூர்வமா நம்ம வரல. அது ஓகே, அது இல்ல ஆகி போச்சு. சரி, நம்ம தப்புனாலும் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, பட் ஆனா கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ஓகேன்னு தான் சொன்னாங்க. சரி, ஒரு சில இடத்துல மேபி ஏதாவது மாறி இருக்கலாம், தெரியல. தவறுனா அது தப்பு தான், மன்னிச்சுக்கு. அதே மாதிரி ப்ரைவேட் பஸ்ஸு ஒரு 500 ஆம்னி பஸ் வந்து கவர்மெண்ட் ரேட்டுக்கே நாங்கள் வந்து இயக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடிலாம் அந்த ரூட் வாங்குறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் அந்த மாதிரி எக்கச்சக்கமாக லஞ்சம் வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த லஞ்சம்லாம் எதுவும் இல்லை அப்படின்றதுனால ₹1 கூட எதுவுமே கிடையாது. அதனால நாங்கள் என்னன்னா கவர்மெண்ட் ரேட்டுக்கே நாங்கள் வந்து பஸ்ஸுகளை வந்து இயக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நேற்று பேசுகிறோமா முந்தா நேற்று பேசணுமா ஏதோ இந்த பஸ்ஸு பற்றி? ஆம்னி போகிறதுக்கு கிளாம்பாக்கம் போகிறதுக்கு 500 800 900 1500 கேட்குறாங்க அப்படின்னு. இப்போ வந்து கவர்மெண்ட் பஸ்ஸோட ரேட்லேயே கொடுக்குறாங்கன்னா கிட்டத்தட்ட இங்கேருந்து மதுரைக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்லீப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா ₹600 ப்ளஸ் வரும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு ஏசிடிசியில், ஆமாம் ஏசிடிசியில் உங்களுக்கு ₹600 ப்ளஸ் என்னமோ வந்து வரும். ஒரு மற்ற ஊருக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து சார்ஜஸ் வந்து மாறும். நான் ஏசி அப்படின்னு உங்களுக்கு வெரைட்டி இருக்குது. அப்போ அந்த ரேட்டில் போகிறதா இருந்தால் அவங்களுக்கு சாமானிய மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்போ ஏன் இவங்க காசு வாங்கினாங்க, எக்ஸ்ட்ரா காசு வாங்கினாங்க அப்படின்னா, இவங்க வந்து பர்மிட் பண்ணுறதுக்கே ஒரு வண்டிக்கு 3 லட்சம் 5 லட்சம் இல்லை இந்த இது பர்மிட் வாங்குறதுக்கே வந்து பைசா வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் வந்து காசு வந்து கேட்டிருக்காங்க. அப்படின்னா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பைசா எடுக்கிறத அப்போ இதுங்க நம்ம சாமானியர்கள் தலையில தான். ஒரு டிக்கெட்டு ₹600 டிக்கெட்டை 1200 1500. அப்போ ஊருக்கு போகிறவங்க இங்கேருந்து கிளாம்பாக்கம் போக முடியாது, இல்லை எஸ்சிடிசியில் டிக்கெட் வீக்கெண்டில் ஃபுல் ஆகிடும், போகிறதுக்கு வந்து கஷ்டம். ரெண்டாவது உட்காந்துக்கிட்டே 8 மணி நேரம் 10 மணி நேரம் எப்படி ட்ராவல் பண்ணுறது, அப்படி போகிற ஆட்கள் இருக்காங்க. இன்னும் வசதி வாய்ப்புகள் இல்லாதவங்க போக முடியாதுங்க. அது எனக்கு எப்படின்றது தெரியல. முன்னாடிலேருந்து பார்த்தீங்கன்னா அதே இப்போ நானும் போயிருக்கேன். இங்கேருந்து திருச்சிலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா ₹600 ஸ்லீப்பர் ஏசிலேயே நான் வந்து ப்ரைவேட் பஸ்ஸில் வந்து போயிருக்கேன். அவங்களால ஓட்ட முடியறது ஏன் கவர்மெண்ட்டால் ஓட்ட முடியல? லோக்கல் பஸ் எல்லாமே நஷ்டத்தில் ஓடுது அப்படின்றாங்க. திருச்சியில் எல்லாமே ப்ரைவேட் பஸ்ஸு தான். எப்போயாவது தான் நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸு 2 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, சத்திரம் சென்ட்ரல்னு இருக்குது. அங்கே இருக்கிற எல்லா பஸ்ஸுமே ப்ரைவேட் பஸ்ஸு தான். வருஷத்துக்கு 4 பஸ் எக்ஸ்ட்ரா வாங்கி தான் விட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் லாபகரமாக ஓட்டும் போது ஏன் இவங்களால இது ஓட்ட முடியலன்னு தான். கவர்மெண்ட் பஸ்ஸா? ஆமாம், அது தனி சப்ஜெக்ட். அது அவங்கள்ட்ட தான் அதை உட்காந்து விலாவாரியா வந்து ஆராய்ந்து தான் பேசணும். இப்போ இவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், கடந்த ஆட்சியில நாங்க பணம் கொடுத்தோம், பணம் கொடுத்ததுக்கு பிறகுதான் எங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சது. ஆனா இப்ப இருக்க கவர்மெண்ட் எங்களுக்கு அப்படி எதுவுமே காசு வாங்கல. அதிகாரிகள் எங்களுக்கு கூப்பிட்டு இதை கொடுத்துட்டாங்க, அமைச்சர்கிட்ட கூட நாங்க போகல, அதிகாரிகளே கொடுத்துட்டாங்க, ₹1 கூட எங்க கிட்ட இருந்து வாங்கல அப்படின்னாங்க. இப்ப பிரச்சனை அது இல்ல, இந்த கவர்மெண்ட் வாங்கலன்றது இல்ல, போன கவர்மெண்ட்ல கொடுத்தீங்க இல்லையா, அதுதான் யாருக்கு கொடுத்தீங்க, யாருக்கு போச்சு? அதுதான் சொல்றாங்கல்ல, வாங்கினவனை விட்டுருங்க, கொடுத்தவனை பிடிச்சி உள்ள போடுங்கன்றாங்க. ஏங்க கொடுக்குறவன்னா அவன் என்ன இதுவா, அவனுக்கு என்ன என்கிட்ட நிறைய இருக்கு உங்கள்கிட்ட போய் கொடுக்குறான கூட அவன் ஒரு தொழில் பண்றான், அவனுக்கு வியாபாரம் இருக்கு, அவனுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, அவன் எப்படி அதை காப்பாற்றுவான், அதை பார்க்கணும்ல அவன். அப்படி பார்க்கும்போது அவனுக்கு இதை கொடுத்தாதான். இப்போ நான் இன்னொன்று சொல்றேன், நம்ம இவர் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தார் இன்ஸ்டாகிராம்ல, திருவாரூர்ல இருந்து சொன்னாரு, நன்னிலமோ ஏதோ ஒரு ஊர் சொன்னார், தெரியும் எனக்கு ஊர் தெரியும். அவரு சொல்றாரு, எங்க ஊர்ல ஒருத்தர் இருக்காரு திமுக காரரு, கிளை செயலாளர் ஏதோ ஒன்று சொன்னாரு, அவர் வேலையே என்னன்னா இந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய பசங்க நாங்கெல்லாம் வந்து இதுக்கு போவோம், படிச்சுட்டு வெளிநாடு போகணும்னு வந்து இது பண்ணுவோம், அப்படி போகும்போது எங்களெல்லாம் பிடிச்சி கேஸை போட்டு எங்களை போக விடாம பண்ணிடுவாரு. அப்படி கேஸ் போடாம இருக்கணும்னா எனக்கு வந்து நீங்க வந்து காசு கொடுக்கணும், 20,000 கொடுக்கணும், 30,000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாரு. இதனாலே நாங்க பெரும்பாலும் ஊருக்கு போறது இதெல்லாம் பிரச்சனையாகும். நாங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாலும் அங்க இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் அவருக்கு ரொம்ப க்ளோஸ். அப்ப நாங்க வந்து என்ன பண்ண முடியும், அப்ப நாங்க ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும். இப்ப நான் ஊர்ல இருந்து இங்க வரேன்னா என்னைய பிடிச்சி ஏதாவது ஒன்று பண்ணி என்கிட்ட 20,000 30,000 கொடுன்னு வந்து சொல்றாரு. அப்ப நான் கொடுக்கலன்னா என் மேல கேஸை போட்டு நான் ஊருக்கு போக முடியாதபடி வந்து பண்ணிடுவாரு. இதுக்கு நான் வந்து யார்கிட்ட போய் சொல்றது அப்படின்னு. ஸோ அப்படி இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சாமானியர்கள் என்ன பண்ணுவாங்க, அப்போ அந்த வேலையை காசை கொடுத்தாதான் உங்களுக்கு. இப்போ இங்க இருந்து ஒருத்தர் போறாரு ரோட்ல, ஹெல்மெட் போடல, அவ்வளவுதான், சார்ஜஸ் தானே. அவருக்கு ஒரு ₹100 ஃபைன் போட்டு போடலாம், ₹500 போட்டா அவர் என்ன பண்ணுவாரு, அப்ப ₹100 கொடுத்துட்டு அவர் வந்து கடந்து போயிடுவார். இதான் வந்து அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து பிரச்சனையா இருக்கு. அப்ப இதை நெருக்கடி கொடுக்கறது யாரு, இதை கொடுத்தாதான் கொடுப்பேன்னு சொல்ற நெருக்கடி கொடுக்கறது யாரு, அதிகாரிகள். அப்ப அந்த அதிகாரியே வந்து இந்த மாதிரி வாங்க சொல்லி அப்ப தெரிஞ்சுமே அமைதியா இருக்கிறது யாரு, அமைச்சர். இதெல்லாம் தெரிஞ்சு அமைதியா இருந்தது யாரு,
முதலமைச்சர். அப்ப அந்த லிங்க் எங்கேயோ போதா? இப்ப நம்மளோட டவுட் எங்க இருந்து வரும்? அதிகாரி மேல. அதிகாரி என்ன சொல்றாரு? சார் 5 லட்சமும் எனக்கே கிடையாது சார், இங்க நாங்க ஒரு பார்ட்டி போகும், மினிஸ்டர் கட்டிங் ஒண்ணு இருக்கு சார் அப்படின்னுவாங்க. மினிஸ்டர் கட்டிங் எவ்வளவு பண்ணா அது ஒரு 3ன்னுவாங்க. அப்ப மீதி 2 அதெல்லாம் நாங்க பிரிச்சுப்போம் சார், 3 அவங்களுக்கு போயிடும் சார். அப்போ ஒரு வண்டிக்கு 3 லட்சமோ இல்ல ஒரு இதுக்கு நீங்க 3 லட்சம் வாங்குறீங்கன்னா அப்ப எவ்வளவு அமௌண்ட் சேர்ந்துருக்கும்? இதுக்கு முன்னாடி இந்த போக்குவரத்து துறையில ஒரு அமைச்சர் இருந்திருப்பார் இல்லையா, சட்டசபையில அட்லியை பத்தி எல்லாம் பேசக்கூடியவங்க. அப்ப அவங்க கிட்ட இந்த செயின் அப்படியே திரும்பணும். இந்த மாதிரி வாங்கினீங்களாமே அப்படின்னு எடுத்துட்டு போய் திருப்பினாதான் இது என்னன்னு வந்து தெரியும். இப்ப இருக்கக்கூடிய சம்பவம் அமௌண்ட் வாங்காம எங்களுக்கு இதை பண்ணி கொடுத்துருக்காங்கன்றாங்க. பெரிய விஷயம், மிகப்பெரிய பாராட்டுகள். ஆம்னி பஸ்ஸுகள்லாம் இந்த மாதிரி வந்து ரொம்ப ரேட்டை கம்மி பண்ணி போனீங்கன்னா நல்லது. அதை விட வந்து பெரிய சந்தோஷம் அந்த ஊருக்கு போறவங்களுக்கு. மெயின் என்னன்னா அந்த வீக் எண்டில் வந்து அந்த ப்ரைஸ் ஹைக் பண்றாங்க. 1500 500 டிக்கெட்டே வந்து 1500 அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நிர்மல்குமார் அவர்களே நிறைய பேசியிருக்காரு. அந்த இதெல்லாம் அந்த விஷயம்லாம் அது வந்து கட்டுப்படுத்தினாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். இல்லைங்க, இப்பெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு தாங்க நாங்கள் கார் கீர்லாம் வாங்கி போகிறோம். இந்த கல்யாணத்தில் பார்த்தீங்களா வந்தவங்க எல்லாத்தையும்? எந்த கல்யாணத்தில்? இவர் துரைமுருகன் அவர்களோட சார் நிச்சயதார்த்தத்தில் பார்த்தீங்களா எல்லாரும் இவ்வளோ ஏழையாக வந்திருந்தாங்க. அவனுக்குன்னு இன்னொரு 3வது கேமரா வைக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப பண்ணுறான் அவன். இந்த குடும்பத்தை தயவுசெய்து கைட்ரியா கொஞ்ச நேரம் அடிச்சு பாருங்க, எல்லாத்தையுமே அடிச்சுட்டேன். அப்போனா என்ன? உத்தண்டி பாலம், நம்ம எனக்கு சீக்கிரம் ஒரு டேப் வாங்கி கொடுத்துருங்க. அது வரைக்கும் இந்த பேனா வச்சுட்டு தான் இருப்பேன். உத்தண்டி பாலம், திருவான்மியூர் டு உத்தண்டி பாலம். ஆமாம், அது வந்து 1500 கோடிக்குள்ள வந்து முடிக்கிற மாதிரி இப்போ பிளான் பண்ணியிருக்காங்க. 2500லாம் கிடையாது, 1500லேயே 2100 கோடி ரூபாய்க்கு திட்டம் இதை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஒரு டெண்டர் வந்து கொடுத்தாங்க. அதை அதை விட கம்மியாக கொடுத்தவங்களுக்கு விட்டுட்டு அதை விட அதிகமாக கொடுத்தவங்கள்ட்ட தான் இவங்க வந்து கொடுத்து அதை வந்து ஓகே பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து நம்ம சிஎம் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, எதுக்கு அதுதான் இவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்களே அவங்கள்ட்டே பண்ணிக்க வேண்டியதானே, எது கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுக்குறீங்கன்னு சொல்லி அந்த இதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இப்போ 2100லேருந்து 1500 கோடியிலே இதை பண்ணலாம். கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் வந்து கம்மி பண்ணுறாங்க, அந்த செலவுகள் வந்து கம்மி பண்ணுறாங்க. இதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படியே வந்து இவங்க பண்ணி தராங்க, இந்த டீம் பண்ணி தராங்கன்னா அப்போ அவங்கள்ட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி 1500 கோடியில் இது வந்து பண்ண போகிறாங்க. அது ஏற்கனவே சொன்னது, அது வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க விஷயாவே, இப்போ வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அதனால 1500 கோடியில் வந்து ஆக போது கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் வந்து வெளியே போகாம சேமிக்கப்பட்டிருக்கு. அரசு வந்து வெளியே கொடுக்காம வந்து சேமிச்சிருக்காங்கன்றது நல்ல விஷயம். அப்புறம் இன்னைக்கு ஒரு 35 டெண்டருக்கு மேல வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. முதல்வர் அவர்களுடைய துறையின் கீழ் இருக்கக்கூடிய பல 35 டெண்டர்களை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே கடந்த கால ஆட்சியில போடப்பட்ட டெண்டர்கள், முறைகேடுகளான டெண்டர்கள், முறைகேடுகளான பல விஷயங்களை வந்து தடுத்து நிறுத்தி இதெல்லாம் உள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லி வந்து தடுத்திருக்காங்க. இந்த மாதிரி பல டெண்டர்கள் இருக்கு. இந்த டெண்டர்கள்லயே இவ்வளவு ஊழல்கள் வந்து நடந்திருக்கு, இவ்வளவு ஊழல் இருக்கு. டெண்டர் மூலியமா நீங்க இவ்வளவு சம்பாதிக்கலாம். ஒருத்தர் டெண்டர் எடுத்தாருன்னா ஒருத்தரே ஒரு கம்பெனி பேர்லயே பல டெண்டர் எடுக்க முடியும். அப்புறம் அவரே வேற ஒரு கம்பெனி வச்சு அதுல ஒரு டெண்டர் எடுக்க முடியும் அப்படின்னு பல ஊழல்கள், பல நம்பர்ஸ் இதுல வந்து விளையாண்டுருக்கு. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் அதை கொஞ்சம் தீவிரமா வந்து கண்காணிக்கிறாங்க. அப்படியே அவங்க வந்து தப்பு பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா கூட இருக்கக்கூடிய இயக்கங்கள்லாம் அதை விடுறது கிடையாது. எல்லாருமே இப்போ வந்து அதாவது எதிர்கட்சிகள் வேற ஒரு விஷயத்தோட கண்காணிப்போட கண்குத்தி பாம்பா பாக்குறாங்க. நம்மள மாதிரி ஆட்கள் ஒரு பக்கம் அதை வேற மாதிரி ஒண்ணு பாத்துக்கிட்டு இருக்கோம். இது கடந்த ஆட்சிகள்ல நடந்தது, இந்த ஆட்சியில நடக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு இயக்கங்கள், சில இயக்கங்கள்லாம் வந்து அவங்க வந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணா கூட எடுத்து போட்டு அடிச்சிடுறாங்க. நீங்க பண்ணிருக்கீங்க, தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்ப அவங்களுக்கு பயம் வந்துடும். ஐயோ என்னடா இன்னும் ஒண்ணு பண்ண போக வேற ஒன்னும் நடந்துருச்சு, அப்போ எதுவும் பண்ணக்கூடாது போல அப்படின்னோட இது ஒண்ணு நடந்திருக்கு. அது இல்லாம முதலமைச்சர் சொல்லிட்டாரு, தம்பிகளா விளையாண்டு பாக்காதீங்க, வேண்டாம், இதே மாதிரி எப்பவும் இதே மாதிரி இருக்க மாட்டேன், பார்த்து நடந்துக்கிட்டே இருக்க மாட்டேன், நடந்து விடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பீஸ்ட்ல வரும்ல, இல்ல சிரிச்சுக்கிட்டே இருப்பேன், திடீர்னு போட்டுனா சுட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு லொல்லு சோப்பா தாங்க, லொல்லு சோப்பால அது பாத்திருக்கீங்களா, சிரிப்பான், நான் இப்படிதான் சிரிப்பேன், அடிப்பேன், அந்த மாதிரி வந்து செஞ்சிருவேன்னு நேற்று வந்து சொல்லியிருக்கிறதுனால அமைச்சர்கள்லாம் கொஞ்சம் கையெல்லாம் கட்டி போட்ட மாதிரி இருக்கும். சில பேருக்கெல்லாம் வந்து மனோகரா பொறுத்தது போதும் அப்படின்லாம் இனிமேல் சொல்ல முடியாது. நீ பொறுத்து தான் போகணும், கடைசி வரைக்கும் நீ மனோகரா தான், கடைசி வரைக்கும் நீ பொறுத்து தான் போகணும் 5 வருஷம்ன்ற மாதிரி வந்து இருக்கும். இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால டெண்டர்கள் நிறைய கடந்த கால ஆட்சியில் இந்த டெண்டர்கள் எல்லாத்தையும் கேன்சல் பண்றாங்க. எல்லாமே ஃப்ரெஷ் டெண்டரா போறதுக்கான வழிமுறைகள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அவ்வளவுதான், அடிச்சுட்டு எல்லாத்தையும் முடிஞ்சிருச்சு. அடிச்சாச்சு, எல்லாரையும் அடிச்சாச்சு.
இதுக்கு மேலே நாளைக்கு செய்திகள் வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து சீக்கிரம் இன்னைக்கு வீடியோ வந்துடும். அது கடைசியில் சொன்னால் அவங்களுக்கு தெரியாது, அவங்களே வந்து 20 நிமிஷம் தான் பார்ப்பாங்க போல இருக்குது. அப்படியா? நம்மளுக்கு ஆவரேஜ் டியூரேஷன் காட்டும்ல, அதில் வந்து 1/2 மணி நேரம் அவ்வளோதான் பார்ப்பாங்க. அண்ட் சில பேர் ஃபுல்லாக பார்க்குறாங்க. உங்களுக்கு சொல்லிடுவோம். தொடர்ந்து நாளைக்கு பேசுவோம். கார்த்திக், மிக்க நன்றி.